So hello Justies, welcome back to Just Med Mission 26. So இன்னைக்கு நம்மளோட பயாலஜில நெக்ஸ்ட் சேம் சாப்டர்ல நெக்ஸ்ட் பார்ட் நம்மளுடைய ரெஸ்பிரேஷன் அண்ட் பிளான்ஸ் உடைய பார்ட் 2. பார்ட் 1ல எது வரைக்கும் பார்த்தோம், கிளைகோலிசிஸ் என்ன, அது எதனால யூனிவர்சல், எல்லாத்துலயும் எப்படி எப்படி இருக்கு, அதோடைய ஸ்டெப்ஸ் என்னென்ன, அதுல என்னென்ன என்சைம்ஸ் வருது அப்படின்னு சொல்லி எல்லாம் இன்டெப்தா ஃபுல்லா கம்ப்ளீட்டா பார்த்துட்டோம் கிளைகோலிசிஸ். ஓகே, அதுக்கடுத்து அந்த கிளைகோலிசிஸ்ல உருவாகக்கூடிய பைருவிக் ஆசிட் என்னென்ன ஆகும், அது வந்து அனரோபிக் ரெஸ்பிரேஷன்ல போனா, அதாவது ஃபெர்மெண்டேஷன்ல போனா லாக்டிக் ஆசிட் ஃபெர்மெண்டேஷனா என்ன, எத்தனால் ஃபெர்மெண்டேஷனா என்ன, அதுல என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கு, அதுல NADH யூஸ் ஆகுமா இல்ல ப்ரொடியூஸ் ஆகுமா, இதெல்லாம் பார்த்துட்டோம். இன்னைக்கு நம்ம ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்ல இந்த பைருவேட் வந்தா அது எங்க வரும், என்னென்ன ரியாக்ஷன்ஸ் அங்க நடக்கும், அண்ட் அதுல வந்து நம்மளுக்கு எப்படி கம்ப்ளீட்டா ஆக்சிடேஷன் முடியுது அப்படிங்கறத இன்னைக்கு பார்ப்போம். ஓகேவா? இன்னைக்கு நம்ம மெயினா சொல்லணும்னா லிங்க் ரியாக்ஷன் அப்படின்னு ஒண்ணு பார்ப்போம், அண்ட் தென் நம்ம கிரெப்ஸ் சைக்கிள் அப்படின்னு சொல்லி இன்னொன்னு பார்ப்போம். ஓகேவா? இந்த ரெண்டு தான் இன்னைக்கு பார்ப்போம். எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அப்படிங்கறத I'll give it to you as a separate topic. ஓகேவா? அது ஒரு தனி வீடியோவா நான் போட்டுறேன். பார்ட் 3ல போட்டுருவேன். ஓகேவா? ஓகே, ஸோ பிஃபோர் கெட்டிங் இன் டு தி வீடியோ நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு இன்னைக்கு பிசிக்ஸ் வீடியோ ரொம்ப லேட்டா அப்லோட் ஆனது காரணம், இட் இஸ் நாட் ஃப்ரம் மா சைட், இட் இஸ் ஃப்ரம் யூடியூப் சைட். பிகாஸ் நாங்க அப்லோட் பண்றது பண்ணிட்டோம், பட் யூடியூப்ல என்ன சர்வர் இஷ்யூங்கிறது தெரியல. அதுல வந்து ப்ராசஸிங்னு எங்களுக்கு மோர் தென் 1 hour கிட்ட எங்களுக்கு ப்ராசஸிங் தான் காட்டிக்கிட்டு இருக்கு. ஸோ அது எப்போ அப்லோட் ஆகுங்கிறது தெரியல. இஃப் இன் கேஸ் இது நான் ரெக்கார்ட் பண்ற வரைக்கும் இட் ஹஸ் பீன் அப்லோடட். ஸோ அது அங்க பப்ளிக்கா வந்துருச்சு அப்படின்னா ஓகே, பட் இல்லைன்னா வி ஆர் சாரி, அது எங்க சைட்ல இருந்து உள்ள மிஸ்டேக் கிடையாது. தட் இஸ் அ ப்ராப்ளம் ஃப்ரம் தி யூடியூப் சைட். ஓகேவா? ஓகே, ஸோ அது ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ பிஃபோர் கெட்டிங் இன் டு தி வீடியோ நான் எப்பவுமே உங்கள்கிட்ட கேட்கறது தான், ப்ளீஸ் லைக் டு வீடியோஸ், சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் அண்ட் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தட் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும், உங்களுக்கு என்ன புதுசா எனர்ஜெட்டிக்கா எக்ஸைட்டிங் ஏதாவது கொண்டு வரணும்னு தோணும். ஹோப் யூ கைஸ் வில் டூ தட். ஓகே, வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் சரி, கொஸ்டின் இருந்தாலும் சரி, ஃபீட்பேக் இருந்தாலும் சரி, கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. I'll reply to that. நான் அந்த ஃப்ளோ சார்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். நல்லா இருக்கா இல்ல நல்லா இல்லைனாலும் நல்லா இல்லை அப்படிங்கறதையா சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் none of you have replied. இன்னைக்காவது கொஞ்சம் வீடியோ பார்த்துட்டு ஏதாவது சொல்லுங்க இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ நம்ம ஆனரோபிக் அதாவது ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன், அதாவது ஃபெர்மெண்டேஷன் வரைக்கும் நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். ஆமா ரைட்? ஆமா ப்ரோ. பைருவேட் வந்து அந்த பைருவிக் ஆசிட் ஆர் பைருவேட் ரெண்டும் ஒண்ணுதான். இது வந்து என்னென்ன ஆகுங்கிறது பார்த்துட்டோம். சரி, இப்போ நம்மளுக்கு ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்ல இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாங்க, ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்ல நம்மளுக்கு ஏரோபிக் ரெஸ்பிரேஷன், ஓகேவா? இந்த ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்ல என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட கிளைகோலிசிஸ் இட் இஸ் காமன், யூனிவர்சல், எல்லா செல்ஸ்லயும் இருக்கும். ஓகே, ஸோ கிளைகோலிசிஸோட எண்ட் ப்ராடக்ட் என்னது, நம்மளோட பைருவேட். கரெக்டா? பைருவேட். ஸோ இப்போ இந்த பைருவேட் எங்க வருது நம்மளுக்கு, இட் கம்ஸ் டு மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ். ஓகேவா? இது எங்க வருது, நம்ம மைட்டோகாண்ட்ரியாவோட மேட்ரிக்ஸ்க்கு வருது. ஓகேவா? நம்ம ஆல்ரெடி மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ்னா என்னன்னு சொல்லி எங்க படிச்சிருக்கோம், செல் தி யூனிட் ஆஃப் லைஃப்ல படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? ஸோ அந்த மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ்க்கு வருது. ஓகே, இந்த மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ்ல என்ன நடக்கும், 2 ரியாக்ஷன் நடக்கும். மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ்ல 2 ரியாக்ஷன் நடக்கும். அண்ட் இன்னொரு விஷயம், இது மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ்ல தான் வந்து நடக்குது அப்படிங்கிறதுனால திஸ் ரியாக்ஷன் இஸ் ஒன்லி பிரசன்ட் இன் யூகேரியாட்ஸ். ஓகேவா? மைட்டோகாண்ட்ரியா தான் ப்ரோகேரியாட்ஸ்ல கிடையாது. பிகாஸ் ப்ரோகேரியாட்ஸ்ல மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸே கிடையாது. மைட்டோகாண்ட்ரியா இஸ் டபுள் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல். ஸோ 2 மெம்பரேன் இருக்கு. ஸோ இது ப்ரோகேரியாட்ல இருக்க வாய்ப்பு இல்ல. ஸோ இப்போ நான் சொல்ல போற இந்த 2 ரியாக்ஷனும் ப்ரோகேரியாட்ல நடக்காது. ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் லிங்க் ரியாக்ஷன். ஓகேவா? லிங்க் ரியாக்ஷன். செகண்ட் ரியாக்ஷன் நம்மளுடைய கிரெப்ஸ் சைக்கிள். ஓகேவா? செகண்ட் ரியாக்ஷன் இஸ் அவர் கிரெப்ஸ் சைக்கிள். ஓகே, ஸோ இது மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ். இந்த 2 ரியாக்ஷன் முடிஞ்சு நம்மளுக்கு என்னவாயிரும், இதோட நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆக்சிடேஷன் ஆயிரும். கம்ப்ளீட் ஆக்சிடேஷன் நம்மளோட ப்ராடக்ட்ஸ் என்னது, ப்ராடக்ட்ஸ் ஆர் எத்தனை கார்பன் மாலிகுல் வந்துச்சு, 6. ஸோ 6 CO2 வெளியே வந்துடும். கம்ப்ளீட்டா ஆக்சிடைஸ் ஆயிருச்சு. ஸோ 6 CO2 வெளியே வந்துடும். ஓகே, இது வரைக்கும் ஓகே தானே? ஆமா ப்ரோ.
இப்போ நம்ம லிங்க் ரியாக்ஷன்னா என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். அது ஒரு சின்ன ஒரு ஒன் ஸ்டெப் ரியாக்ஷன் தான். ஓகேவா? பேர்ல இருக்கிற மாதிரியே லிங்க் ரியாக்ஷன் அப்படிங்கிறது நம்மளுடைய கிளைகோலிசிஸையும் நம்மளுடைய கிரெப்ஸ் சைக்கிளையும் லிங்க் பண்ணக்கூடிய ஒரு சிங்கிள் ஸ்டெப் ரியாக்ஷன். ஓகேவா? ஓகே, லிங்க் ரியாக்ஷன். ஓகே, லிங்க் ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷன்ல என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட பைருவிக் ஆசிட் இருக்கா? ஆமா ப்ரோ. பைருவிக் ஆசிட் எத்தனை கார்பன் மாலிகுல்? 3 கார்பன். கரெக்டா? ஸோ பைருவிக் ஆசிட் இட் இஸ் 3 கார்பன் மாலிகுல். இந்த 3 கார்பன் மாலிகுல் நம்மளுக்கு எங்க லிங்க் ரியாக்ஷனுக்கு மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ்க்கு வந்துருச்சு. இங்க நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெயிட், ஒரு CO2 வெளியே போகும். ஓகேவா? அண்ட் ஒரு NAD பிளஸ், நல்லா கவனி, ஒரு NAD பிளஸ் ஒரு NADH மாறும். ஓகேவா? ஒரு NAD பிளஸ் ஒரு NADH மாறும். ஓகேவா? நம்மளுக்கு இங்க CO2 வெளியே போயிருச்சு. சோ நம்மளோட ரிசல்டன்ட்ல 2 கார்பன் தான் இருக்க போகுது. கரெக்டா? ஆமா. ஓகே. அண்ட் அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு ஹைட்ரோஜன் வெளியே வந்துருச்சு. அப்போ ரிசல்டன்ட் இஸ் ஒரு ஆக்சிடேட்டட் இது மாலிகுல். கரெக்டா? ஆமா. அந்த மாலிகுல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் அசிடைல் கோ ஏ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? கோ என்சைம் ஏ. ஓகேவா? அசிடைல் கோ ஏ. சரி ப்ரோ, இதுல என்ன என்சைம் யூஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, we are using the enzyme பைருவேட். நான் வந்து ஹைட்ரோஜன் எடுத்திருக்கோம். ஸோ அப்ப இது என்னது? பைருவேட் டீஹைட்ரோஜினேஸ். ஓகேவா? டீஹைட்ரோஜினேஸ். ஓகே. அண்ட் இதுல நீ நல்லா கவனி, இந்த ஸ்டெப்ல நம்மளுக்கு என்னென்னலாம் நடக்குதுன்னு யோசி ப்ரோ. இந்த ஸ்டெப்ல நம்மளுக்கு ஆக்சிடேஷன் நடக்குதா? ஆமா, நடக்குது. ஏன்னா NAD பிளஸ் வந்து NADH ஆயிருச்சு. அப்போ ஒரு H உள்ள இருந்து வெளியே வந்துருச்சு. விச் மீன்ஸ் இங்க ஆக்சிடேஷன் நடந்திருக்கு. ஓகே. நம்மளுக்கு டீகார்பாக்சிலேஷன் நடந்திருக்கா? ஆமாம் ப்ரோ. ஒரு கார்பன் டை ஆக்சைடு வெளியே வந்திருக்கு. சோ இது ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன். ஓகேவா? ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன். அதாவது ஆக்சிடேஷன் நடந்திருக்கு, டீகார்பாக்சிலேஷனும் நடந்திருக்கு. டீகார்பாக்சிலேஷன். ஓகே, சூப்பரா? ஆமாம் ப்ரோ. சரி, இதோடைய இந்த பைருவேட் டீஹைட்ரோஜனேஸ் அப்படிங்கக்கூடிய என்சைமுடைய கோஃபேக்டர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓகே, இங்க வச்சிருக்கேன். ஓகேவா? ஆர்எல்ஸ் இங்க பிகினிங்க்கு கொண்டு வந்துடும், லெஃப்ட் சைட்ல. ஓகே. இந்த பைருவேட் டீஹைட்ரோஜனேஸ் உடைய கோஃபேக்டர் நம்மளுடைய Mg2+. ஓகேவா? இதுதான் கோஃபேக்டர். பைருவேட் டீஹைட்ரோஜனேஸ் என்சைமுடைய கோஃபேக்டர் Mg2+. சரியா? ஓகே ப்ரோ. சரி, இந்த சிங்கிள் ஸ்டெப் ப்ராசஸ் தான் நம்ம லிங்க் ரியாக்ஷன் சொல்லுவோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் லிங்க் பண்ண போகுது. ஏன்னா நம்மளுடைய மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ்ல நடக்க போற கிரெப்ஸ் சைக்கிளோட சப்ஸ்ட்ரேட் ஆர் அதோட ரியாக்டன்ட் மாலிகுல் தான் நம்மளுடைய அசிடைல் கோஏ. ஓகேவா? அசிடைல் கோஏ. ஸோ அந்த அசிடைல் கோஏவை மாத்தி நம்மளுடைய பைருவிக் ஆசிட்ங்கிறது கிளைகாலிசிஸோட ப்ராடக்ட். இது நம்மளோட மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ்ல நடக்க போற நம்மளோட இதுவும் மைட்டோகாண்ட்ரியல் தான் நடக்குது. நம்மளோட கிரெப்ஸ் சைக்கிளோடைய ரியாக்டன்ட், இந்த ரெண்டுத்தையும் லிங்க் பண்ற ரியாக்ஷன் தான் நம்மளோட லிங்க் ரியாக்ஷன். ஓகேவா? இது ரெண்டுத்தையும் லிங்க் பண்றதுதான் நம்மளுடைய லிங்க் ரியாக்ஷன். ஓகே. சோ இதுல கார்பன் டை ஆக்சைடு வெளியே பிரிச்சு, சோ டீகார்பாக்சிலேஷன், ஆக்சிடேஷன் நடந்துருச்சு. சோ ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன். ஓகேவா? ஓகே, ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன். இதுதான் நம்மளுடைய லிங்க் ரியாக்ஷன். என் சைடுல ஒரு தடவை பாத்துருவோமா? வாங்க. Arabic respiration தான் இருக்கு பாருங்க. For Arabic respiration to take place within the mitochondria, the final product of glycolysis, அதாவது நம்மளோட பைருவேட், is transported to the cytoplasm. From the cytoplasm is transported to mitochondria. ஓகேவா? சைட்டோபிளாசம் வந்து மைட்டோகாண்ட்ரியாக்கு டிரான்ஸ்போர்ட் பண்றோம். Crucial events என்னன்னு கேட்டீங்கன்னா, complete oxidation of pyruvate by stepwise removal of hydrogen atoms, removing 3 molecules of CO2. ஓகேவா? அதாவது ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம என்னதான் பண்ண போறோம், எங்கேயும் ஹைட்ரோஜனை தான் ரிமூவ் பண்ண போறோம் ப்ரோ. அப்போ நம்மளுடைய ஆக்சிஜன் ரெக்குயர்மெண்ட் இருக்குன்னு சொன்னீங்க, அது எங்க? இது வரைக்கும் நம்ம ஆக்சிஜன் எங்கேயுமே ரெக்குயர் பண்ணலையே, நம்மளுக்கு தேவையே படலையே. அப்படின்னா வெயிட், நம்மளுக்கு ஆக்சிஜன் ரெக்குயர் ஆகுது ETS,
எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அது நம்ம மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேன்ல தான் நடக்கும். ஓகேவா, நம்மளோட மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேன்ல தான் நடக்கும். ஓகேவா, ஓகே. தி பாசிங் ஆன் எலக்ட்ரான்ஸ் removed as a part of hydrogen atoms to molecules of இது to synthesis of ATP. அதாவது இந்த NADH and இதுக்கு அடுத்து FADH2 ஒன்று ஃபார்ம் ஆகும். ஓகேவா, இதெல்லாம் நம்மளுக்கு எங்க போகும், நம்மளுடைய எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்ல போய் இதுல ஒவ்வொரு ஹைட்ரஜனா ரிமூவ் ஆக ஆக நம்மளுக்கு திரும்பி NAD பிளஸ் FADH எல்லாம் வரும். ஸோ இப்படி ரிமூவ் ஆகும்போது இதுல வர எலக்ட்ரான்ஸ் இருக்குல்ல, அந்த எலக்ட்ரான்ஸை ஆக்சிஜன் ஃபைனலா ரிசீவ் பண்ணும். ஓகேவா, ஸோ ஃபைனல் அக்செப்டர் ஆஃப் எலக்ட்ரான் தான் நம்மளோட ஆக்சிஜன். ஸோ ஆக்சிஜன் அந்த அப்படி எலக்ட்ரானை ரிசீவ் பண்ணும்போது உனக்கு இந்த மீதி இருக்கக்கூடிய புரோட்டான்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு புரோட்டான் கிரேடியன்ட் ஃபார்ம் பண்ணிரும். ஓகேவா, சேம் ஸ்டெப் ஆஸ் தட் இன் நம்மளோட போட்டோசிந்தசிஸ்ல ஒரு புரோட்டான் கிரேடியன்ட் ஃபார்ம் ஆகி உடையும் போது ATP ஃபார்ம் ஆச்சா? ஆமா ப்ரோ, அதே தான் இங்கேயும் ஒரு புரோட்டான் கிரேடியன்ட் உருவாகிரும். திரும்பி அந்த புரோட்டான் கிரேடியன்ட் உடையும் போது நம்மளுக்கு திரும்பி ATP உருவாகிரும். ஓகேவா, அதுதான். ஸோ அதை நம்ம வந்து நெக்ஸ்ட் லெக்சர்ல டீட்டெயில்டா பார்க்கலாம். இந்த லெக்சர்ல நம்ம பார்க்க போறது ஒரு நிமிஷம் ஒன்லி திஸ். ஓகேவா, ஓகே. வாட் இஸ் இன்ட்ரெஸ்டிங் டு நோட் இஸ் தட் first process takes place in the matrix of mitochondria while the second process is located on the inner membrane of the mitochondria. அதாவது நம்ம முதல்ல சொன்னாங்களா கிரெப்ஸ் சைக்கிள், இது வந்து நம்மளுக்கு எதுல நடக்குது, நம்மளுடைய மேட்ரிக்ஸ் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா நடக்குது. ரெண்டாவது சொன்னாங்களா நம்மளோட ETS, திஸ் இஸ் கிரெப். ஓகேவா, கிரெப்ஸ் சைக்கிள், இது நம்மளுடைய ETS எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். ஓகேவா, ஓகே. Pyruvate which is formed by the glycolytic catabolism of carbohydrates in the cytosol. அதாவது glycolytic catabolism அதை பிரேக் டவுன் பண்ணி நம்மளுக்கு உருவான நம்மளோட பைருவேட், it enters mitochondrial matrix, undergoes oxidative decarboxylation. உள்ள போனா நம்மளுக்கு oxidative decarboxylation நடக்கும். ஓகேவா, by a complex set of reactions catalyzed by pyruvic dehydrogenase. ஓகேவா, இது ஒரு காம்ப்ளெக்ஸ் செட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் சொல்றாங்க. நம்மளுக்கு NCERT கொடுத்துருக்கிறது சிங்கிள் ஸ்டெப், பட் இதுலயும் காம்ப்ளெக்ஸ் செட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தி ரியாக்ஷன்ஸ் catalyzed by pyruvic dehydrogenase require the participation of several coenzymes including NAD+, coenzyme A, and இது போல நம்மளோட கோஃபேக்டர் தான் நம்மளுடைய Mg2+. ஓகேவா, ஸோ கோஎன்சைம் என்னென்ன தேவை, நம்மளுடைய NAD+ அண்ட் கோஎன்சைம் A தேவை, அண்ட் நம்மளுடைய கோஃபேக்டர் நம்மளுடைய Mg2+. ஓகேவா, ஓகே, Mg2+ தேவை. சரி, பைருவிக் ஆசிட், கோஎன்சைம் A, NAD+. ஓகேவா, இங்க நம்மளுக்கு பைருவேட் டீஹைட்ரோஜனேஸ், இங்க அசிட்டைல் கோயை வந்துருச்சு, ஒரு CO2 வெளியே வந்துடும் பார்த்தோம். கரெக்டா, ஒரு CO2 வெளியே வந்துடும், ஒரு NADH வெளியே வந்துடும். அதைத்தான் இவங்க இங்க பின்னாடி கொடுத்துருக்காங்க, ஒரு CO2 ஒரு NADH+H+. ஓகேவா, ஓகே. During this process 2 molecules of NADH are produced from the metabolism of 2 molecules of pyruvic acid. ப்ரோ, இங்க என்ன 2 மாலிகுல்னு கொடுத்துருக்காங்க, நம்ம ஒண்ணும் தானே நீங்க சொன்னீங்க. நல்லா கவனி, 2 molecules of pyruvic acid, அதாவது இவங்க ஒரு குளுக்கோஸ்ல இருந்து 2 பைருவேட் வருமா? ஆமாம் ப்ரோ. அந்த ரெண்டுமே இந்த சைக்கிளுக்கு வரும்போது 2 NADH கிடைக்குமா? ஆமாம் ப்ரோ, அதைத்தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஓகே. ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் 1 குளுக்கோஸ் மாலிகுல் டியூரிங் கிளைகாலிசிஸ். ஒரு குளுக்கோஸ் மாலிகுல்ல இருந்து 2 பைருவிக் வரும், அந்த 2 பைருவிக்ல இருந்து நம்மளுக்கு 2 NADH கிடைக்கும். ஓகே. அசிட்டைல் கோயே தென் என்டர்ஸ் சைக்கிளிக் பாத்வே. அந்த இதோட பெயர் தான் என்ன, ட்ரைகார்பாக்சிலிக் ஆசிட் சைக்கிள், இல்லைன்னா கிரெப்ஸ் சைக்கிள், இல்லைன்னா இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், சிட்ரிக் ஆசிட் சைக்கிள்னு சொல்லுவோம். ஓகேவா, 3 பேர் இருக்கு. அண்ட் இந்த கிரெப்ஸ் சைக்கிள் அப்படின்னு எதுக்கு பேர் வச்சோம், எப்படி நம்ம கிளைகாலிசிஸ்க்கு EMP பாத்வே அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்கோம், அந்த 3 சயின்டிஸ்ட ஹானர் பண்ற விதமா வச்சிருக்கோமா, அதே மாதிரி இங்க ஹான்ஸ் கிரெப் அப்படிங்கக்கூடியது ஃபர்ஸ்ட் இதை பத்தி இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொன்னது இவர் தான். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் இதை எலுசிடேட் பண்ண ஹான்ஸ் கிரெப்புக்கு ஒரு மரியாதை செலுத்துற விதமா, ஒரு ஹானர் பண்ற விதமா நம்ம இதை கிரெப்ஸ் சைக்கிள் அப்படின்னு வச்சிட்டோம். ஓகேவா, கிரெப்ஸ் சைக்கிள் அப்படின்னு வச்சிட்டோம். ஓகே, சரி, அப்ப அந்த கிரெப்ஸ் சைக்கிள் என்னன்னு படிப்புமா வாங்க. கிரெப்ஸ் சைக்கிள், இதுக்கு பல பேர் உண்டு. ஏகேஏ பல பேர்னா ஒரு எக்ஸ்ட்ராவா 2 பேர் இருக்கு. ஓகேவா, என்ன ப்ரோ பேர் அப்படின்னா ட்ரைகார்பாக்சிலிக் ஆசிட் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். TCA சைக்கிள்னு சொல்லலாம். ஓகேவா, ட்ரை கார்பாக்சிலிக்
ஆசிட் சைக்கிள். ஓகேவா, அதாவது TCA சைக்கிள். அது என்ன ப்ரோ ட்ரை கார்பாக்சிலிக் ஆசிட் சைக்கிள்னா, இந்த அசிட்டைல் கொய்ய உள்ள வந்து உனக்கு முதல்ல ஒரு 6 கார்பன் மாலிகுல் ஒன்று ஃபார்ம் பண்ணும். சரியா, எப்படிங்கிறத நான் அப்புறம் சொல்றேன். எப்படி அந்த 2 கார்பன் வந்து எப்படி 6 கார்பன் ஆச்சுன்னு அப்ப சொல்றேன், வெயிட் பண்ணு. ஸோ இப்போ முதல்ல ஃபார்ம் ஆகிற இந்த 6 கார்பன்ல உனக்கு 3 COOH குரூப் இருக்கும். ஓகேவா, முதல்ல அதுல ஃபார்ம் ஆகிற ப்ராடக்ட்ல 3 COOH குரூப் இருக்கும். அப்போ 3னா ட்ரை, COOH என்னது கார்பாக்சிலிக் ஆசிடோட குரூப் தானே. ஸோ ட்ரை கார்பாக்சிலிக் ஆசிட் சைக்கிள். ஏன்னா மொதல் ப்ராடக்ட் ட்ரை கார்பாக்சிலிக் ஆசிட். ஓகேவா, 3 கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப் இருக்குது. ஸோ அது வந்து மொதல் ப்ராடக்ட் ஒரு ட்ரை கார்பாக்சிலிக் ஆசிட் ப்ராடக்ட். ஸோ அதனால ட்ரை கார்பாக்சிலிக் ஆசிட் சைக்கிள். அந்த ப்ராடக்டோட பேர் என்ன, சிட்ரிக் ஆசிட். அதனாலதான் இதை நம்ம சிட்ரிக் ஆசிட் சைக்கிள்னு சொல்லுவோம். ஓகேவா, சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஓகே ப்ரோ. இதுலயும் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு. ஓகேவா, ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 8 ஸ்டெப்ஸ் இருக்கு. இந்த 8 ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8 என்சைம்ஸ் வரும். ஒவ்வொரு ஸ்டெப்ல ஒவ்வொரு என்சைம் இருக்கும். பட் நம்ம என்சிஆர்டில 8 ஸ்டெப்பையும் கொடுத்துருக்கவும் மாட்டாங்க. அண்ட் அதே மாதிரி இதுல என்னென்ன என்சைம்ஸ்ங்கிறத என்சிஆர்டில கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகேவா, ஓகே. ஸோ இந்த 8 ஸ்டெப்ஸுக்கும் 8 என்சைம்ஸ் உண்டு, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல ஒரே ஒரு என்சைம் தான் நம்மளுக்கு மெம்பரேன் பவுண்ட் என்சைம், அதாவது மெம்பரேன்ல இருக்கும். மிச்சம் எல்லாமே நம்ம மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ்ல அவைலபிள். ஒன்னு மட்டும் மெம்பரேன்ல இருக்கும். என்னது ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, சக்சினேட் டீஹைட்ரோஜினேஸ். ஞாபகம் இருக்கா, பயோமாலிகுல்ஸ்ல படிச்சோமே, சக்சினேட் டீஹைட்ரோஜினேஸ். சக்சினிக் ஆசிட் அதுக்கு வந்து ஒரு காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டர் என்னது, மேலோனேட் அப்படின்னு ஒன்று இருக்கா, ஞாபகம் இருக்கா. ஸோ அந்த சக்சினேட் டீஹைட்ரோஜினேஸ் அப்படிங்கக்கூடிய என்சைம் நம்மளுக்கு மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேன்ல தான் இருக்கும். ஓகேவா, ஓகே. சரி, இப்போ நான் நம்மளுடைய சைக்கிள் போட போறேன். ஓகேவா, லெட் மீ யூஸ் திஸ். இதோடைய சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிடுவோம். சேஞ்ச் ஸ்டைல். ஓகே, அண்ட் வெயிட், ரொம்ப திக்கான மாதிரி தெரியுது எனக்கு. ஒரு 50 would be correct. தென் ஓகே. இப்போ நம்ம எப்படி மேல ஒரு 10 ஸ்டெப் வரிசையா பார்த்தோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் வரப்போகுது. ஓகேவா, அதே மாதிரி தான் இங்கேயும் வரப்போகுது. வேணா இதை நான் உங்களுக்கு செப்பரேட் பேஜ் கொண்டு வந்துடுறேன். Similarly, we are going to see this. Okay. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருக்கேன், அசிட்டேல் கோயா தானே உள்ள வரும்னு சொன்னேன். ஆமாம் ப்ரோ, அந்த அசிட்டேல் கோயா தான் உள்ள வரப்போகுது. ஓகேவா, ஸோ இங்க மேல ஒரு 2 கார்பன் மாலிக்யூல் உள்ள வருது. ஓகேவா, ஓகே. ஒரு 2 கார்பன் மாலிக்யூல் உள்ள வருது. சரி, இந்த 2 கார்பன் மாலிக்யூலோட பேர் தான் என்னது, இட்ஸ் நேம் இஸ் அசிட்டைல். வெயிட், அசிட்டைல் கோயே. ஓகேவா, இது உள்ள வருது. சரி, உள்ள வந்த உடனே நம்மளுக்கு இங்க ஒரு கேப் போட்டுக்கலாம். ஓகே, தென் ஓகே, வெயிட், சாரி. இங்க நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 6 கார்பன் மாலிக்யூல். நான் முதல்ல என்ன சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகக்கூடியது இட் இஸ் 6 கார்பன் மாலிக்யூல். பேர் என்ன, சிட்ரிக் ஆசிட். கரெக்டா, ஆமாம் ப்ரோ. ஸோ ஒரு 6 கார்பன் மாலிக்யூல் ஃபார்ம் ஆக போகுது. 1 2 3 4 5 6. ஓகேவா, ஓகே. இந்த 6 கார்பன் மாலிக்யூலை கொஞ்சம் பெருசாக்கிடலாம். இதோட பேர் என்ன, சிட்ரிக் ஆசிட். ஓகேவா, இதோட பேர் தான் சிட்ரிக் ஆசிட். ஓகே, சரி, நல்லா யோசிச்சு பாரு.
இது ஒரு சைக்கிளா இருக்கு கரெக்டா? ஆமா ப்ரோ. அப்போ ஒரு 2 கார்பன் மாலிகுல் எப்படி 6 கார்பன் ஆயிருக்கும்? அப்போ இது கூட வேற ஏதோ ஒரு 4 கார்பன் மாலிகுல் ஒன்று சேர்ந்து இருக்கணும் கரெக்டா? யோசிச்சு பாரு, 2 கார்பன் மாலிகுல் உள்ள வருது, பட் அது என்னவா மாறுது? ஒரு 6 கார்பன் மாலிகுலா மாறுது. எப்படி மாறி இருக்க முடியும்? அப்ப இது கூட ஏதோ ஒரு 4 கார்பன் மாலிகுல் ஜாயின் ஆயிருக்கு கரெக்டா? ஆமா ப்ரோ. சோ அந்த 4 கார்பன் மாலிகுலோட பேரு தான் ஆக்சாலோ அசெட்டிக் ஆசிட். அந்த 4 கார்பன் மாலிகுலோட பேரு தான் ஆக்சாலோ அசிட்டிக் ஆசிட். ஓகேவா? ஓகே. ஓஏன்னு சொல்லுவோம். ஓகேவா? இங்க தெளிவா எழுதிடுறேன். ஆக்சாலோ அசிட்டிக் ஆசிட். ஓகே. இப்ப இது வரைக்கும் புரிஞ்சிச்சுல்ல? புரிஞ்சிச்சு ப்ரோ. சரி, இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வரிசையா ஒவ்வொரு ஸ்டெப்பா நடக்க போகுது. ஓகேவா? அண்ட் இந்த ஸ்டெப்ல நம்மளுக்கு ஒரு என்சைம் ஹெல்ப் பண்ணிருக்கும். ஓகேவா? அந்த என்சைமோட பெயர் தான், இந்த இடத்துல யூஸ் ஆகிற என்சைமோட பேர் தான் சிட்ரேட் சிந்தேஸ். ஓகேவா? என்னது? சிட்ரேட் சிந்தேஸ். அதாவது சிட்ரிக் ஆசிட் சிந்தசிஸ் ஆகுது இல்ல? சோ இந்த என்சைமோட பேர் சிட்ரேட் சிந்தேஸ். ஓகேவா? ஓகே. இது மட்டும் தான் உங்களுக்கு என்சிஆர்டில கொடுத்திருக்கக்கூடிய ஒரே என்சைம். ஓகேவா? இதை பத்தி மட்டும் தான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருப்பாங்க. சோ சிட்ரேட் சிந்தேஸ் மட்டும் நீங்க ஞாபகம் வச்சிருந்தா போதும். ஓகே. இப்ப நம்மளோட சிட்ரிக் ஆசிட்ல இருந்து அடுத்து நம்மளுக்கு என்ன வரப்போகுது? ஐசோசிட்ரேட் வரப்போகுது. காப்பி பேஸ்ட். இதுவும் ஒரு 6 கார்பன் மாலிகுல் தான். ஓகேவா? நம்மளுடைய ஐசோசிட்ரேட் வருது. சரி, திஸ் இஸ் ஐசோசிட்ரேட். அதாவது ஐசோசிட்ரேட்னா என்னது? அதோடைய ஒரு ஐசோமர். ஓகேவா? ஓகே. ஐசோசிட்ரேட். அப்ப இதுவும் எத்தனை? 6 கார்பன் தான். சரி, இதுக்கு அடுத்ததான் நம்மளோட வேலை எல்லாமே ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகேவா? இந்த ஐசோசிட்ரேட்ல இருந்து உனக்கு இப்ப நான் சொல்ற ஒரு சில ஸ்டெப்ஸ் வந்து உங்களுக்கு என்சிஆர்டில இல்லாமலும் இருக்கலாம். ஓகேவா? நான் எக்ஸ்ட்ரா ஸ்டெப்ஸா சொல்லுவேன். அதை நீங்க வேணா யூ கேன் லேர்ன் இட். இஃப் நாட் இல்ல ப்ரோ எனக்கு அது வேண்டாம் அப்படின்னா நீங்க என்சிஆர்டில இல்லாத அந்த ஸ்டெப்ஸை யூ கேன் அவாய்ட். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு we will get something named as oxalosuccinate அப்படின்னு ஒன்று வரும். ஓகேவா? இது வரைக்கும் கார்பன் ஏதாவது லூஸ் ஆயிருக்கா? இல்ல ப்ரோ. அப்போ அதே 6 கார்பன் மாலிகுல் தானே வரும். எஸ். ஸோ இங்க நம்மளுடைய 6 கார்பன் மாலிகுல் வருது. அண்ட் இதோட பேர் என்ன? ஆக்சாலோசக்சினேட். ஆக்சாலோசக்சினேட். ஓகேவா? சக்சினேட். சரி, இப்போ நான் இந்த ப்ளூ கலர்ல இருக்குல்ல, இந்த கலரை ஃபுல்லா நான் ஏதாவது நம்மளோட எனர்ஜி ஏதாவது சிந்தசிஸ் ஆனா அதுக்கு மட்டும் யூஸ் பண்றேன். ஓகேவா? நம்மளுடைய NAD பிளஸ் இந்த இடத்துல வந்து என்னவா மாறிடும்? NADH பிளஸ் H பிளஸ் மாறிடும். ஓகேவா? NADH பிளஸ் H பிளஸ் நம்ம NADHனே போட்டுக்கலாம். பிளஸ் H பிளஸ் போட்டுருவோம். ஓகேவா? பிளஸ் H பிளஸ் மாறிடும். ஓகேவா? NADH பிளஸ் H பிளஸ் மாறிடுச்சு. ஸோ இப்போ இங்க நம்மளுக்கு ஒரு NADH கிடைச்சிருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. இதுக்கு அடுத்து நம்மளுடைய ஆக்சாலோசக்சினேட்ல இருந்து நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய ஆல்பா கீட்டோ குளுட்டரேட் அப்படின்னு சொல்லி ஒரு மாலிகுல் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? என்ன ஃபார்ம் ஆகும்? ஆல்பா கீட்டோ குளுட்டரேட் அப்படின்னு சொல்லி ஒரு மாலிகுல் ஃபார்ம் ஆகும். நல்லா கவனிங்க, அதுல ஒரு கார்பனை அழிச்சிட்டேன். அப்ப என்ன அர்த்தம்? இட் இஸ் a 5 கார்பன் மாலிகுல். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு என்னது லூஸ் ஆயிருக்கணும்? ஒரு கார்பன் டை ஆக்சைடு லூஸ் ஆயிருக்கணும். கரெக்டா? எஸ். ஸோ அதை போடுறேன், வெயிட் பண்ணுங்க. திஸ் இஸ் நோன் அஸ் ஆல்பா கீட்டோ குளுட்டரேட். அப்போனா இதுல என்ன இது வந்திருக்கு? கீட்டோன் குரூப் வந்துருச்சு. ஓகேவா? கீட்டோ குளுட்டரேட். ஓகேவா? குளுட்டரேட். ஓகே. இங்க என்ன லாஸ் ஆயிருச்சு? ஒரு கார்பன் டை ஆக்சைடு லாஸ் ஆயிருச்சு. ஓகேவா? இது எதுவும் உள்ள வரல, டைரக்டா லாஸ் மட்டும்தான். ஸோ ஒரு CO2 லாஸ் ஆயிருச்சு. ஸோ அதனால இது எத்தனை? 5 கார்பன் ஆயிருச்சு. ஓகேவா? ஓகே ப்ரோ. சரி, இப்போ ஆக்சாலோசக்சினேட்ல இருந்து நம்மளுக்கு ஆல்பா கீட்டோ குளுட்டரேட் வந்துருச்சு. ஆல்பா கீட்டோ குளுட்டரேட்ல இருந்து அடுத்து என்ன வரப்போகுது? திரும்பி இன்னொரு கார்பன் டை ஆக்சைடு இங்க லூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ திரும்பி இங்க இருந்து ஒரு கார்பன் டை ஆக்சைடு வெளியே வரப்போகுது. என்னன்னு தெரியல, ஆட்டோ கரெக்ட் இப்போ வர வர ஒர்க் ஆக மாட்டேங்குது கைஸ். ஒரு CO2 வெளியே வந்துருச்சு. தென் நம்மளுக்கு ஒரு NAD பிளஸ் ஒரு NADH ஆக மாறும். ஓகேவா? ஒரு NAD பிளஸ்
NADH பிளஸ் H பிளஸ் ஆக மாறும். ஓகேவா? ஓகே. ஸோ அப்ப திரும்பியும் நம்மளுக்கு ஒரு கார்பன் ரிலீஸ் ஆயிருச்சுன்னா அப்ப இங்க எத்தனை கார்பன் தான் இருக்கும்? 2 கார்பன் ரிலீஸ் ஆயிடுச்சு, அதாவது 4 கார்பன் வந்துடும். கரெக்டா? ஐ மீன் ரைட்? ஆமா ப்ரோ. சரி, இப்போ ஒரு காமனான ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். இந்த 4 கார்பனுக்கு அடுத்து ஏதாவது கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் இருக்குமா இருக்காதா? நல்லா யோசிச்சு பாரு. திரும்பி எனக்கு இங்க 4 கார்பன் தேவை. ஸோ அப்ப இனிமே இதுல கார்பன் ரிலீஸே இருக்காது. ஓகேவா? இனிமே எனக்கு இதுல கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸே இருக்காது. இதை காப்பி பேஸ்ட் பண்ணிடுறேன். காப்பி வேணா இதுல இந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் மாறிக்கிட்டே வரும். ஓகேவா? அதோட கார்பன் ஸ்கெலிட்டன் எப்படி இருந்தாலும் 4 கார்பன் தான், அது சேஞ்ச் ஆகவே ஆகாது. ஓகே சரி, இதோட பேர் என்ன? இதோடைய பெயர் சக்சினைல் கோயே. ஓகேவா? இதோட பெயர் சக்சினைல் கோயே, கோஎன்சைம் ஏ. ஓகேவா? சக்சினைல் கோயே. சரி, சோ அப்ப இது வரைக்கும் நம்மளுக்கு 2 NADH கிடைச்சிருச்சு, 2 CO2 ரிலீஸ் ஆயிருச்சு. ஓகே, இந்த சக்சினைல் கோயில இருந்து அடுத்து என்ன வரப்போகுது? we will get succinate. ஓகேவா? பேஸ்ட் we will get succinate. இந்த ப்ராசஸ்ல நம்மளுக்கு ஒரு சப்ஸ்ட்ரேட் லெவல் பாஸ்போரிலேஷன் நடக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சப்ஸ்ட்ரேட் லெவல் பாஸ்போரிலேஷன் அந்த ATP GTP அந்த மாதிரி கிடைக்கிறது. ஓகேவா? டைரக்டா நம்மளுக்கு எனர்ஜி ஃபார்மட்ல கிடைக்குது சப்ஸ்ட்ரேட் லெவல் பாஸ்போரிலேஷன். சோ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு GTP கிடைக்கும். இன்ஸ்டெட் ஆஃப் ATP ஒரு GTP கிடைக்கும். அது என்னது ப்ரோ GTP அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி நம்மளுக்கு ADP ஃபார்ம் ஆகுது அதே மாதிரி GDP, அது GTP. GTPனா என்னன்னா ஒண்ணும் கிடையாது, நம்மளுக்கு ATPனா என்னது? அடினோசின் ட்ரைபாஸ்பேட், அதே மாதிரி இது குவானோசின் ட்ரைபாஸ்பேட். ஓகேவா? அவ்வளவுதான் வித்தியாசம். இதுவும் உனக்கு ஒரு GTP ஒரு ATP கொடுக்கும். ஓகேவா? this gets converted into 1 ATP. ஓகே, சோ அப்ப இது என்னது? நம்மளோட சக்சினேட். கரெக்டா? எஸ். so this is our சக்சினேட். சரி, நம்மளுக்கு சக்சினேட்ல இருந்து அடுத்து என்ன வரும்? ஃபியூமரேட் அப்படின்னு ஒரு மாலிக்யூல் வரும். ஓகேவா? என்ன வரும்? ஃபியூமரேட் அப்படின்னு சொல்லி ஒரு மாலிக்யூல் வரும். ஓகே, we'll get fumarate. and இங்க ஃபியூமரேட்ல என்ன வருது? F வருதா? ஆமா ப்ரோ, F வருது. ஃபியூமரேட்ல F வருது. ஓகே, அப்ப Fனா இந்த இடத்துல NADH வராது, நம்மளுக்கு FADH2 வரும். நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன் FADH2 FADH2 ஒரு மாலிக்யூல் இருக்கு அப்படின்னு சொன்னா, ஆமா ப்ரோ, அது இந்த ப்ராசஸ்ல தான் நம்மளுக்கு வெளியே வரும். ஓகேவா? நம்மளுக்கு என்னது உள்ள போகும்? ஒரு FADH போகும். ஓகேவா? ஒரு FADH உள்ள போகுது, ஒரு FADH2 வெளியே வருது. ஓகேவா? ஒரு FADH2 வெளியே வருது. சரி, ஓகே. சோ இப்ப நம்மளோட ஃபியூமரேட்ல இருந்து அடுத்து நம்மளுக்கு இன்னொரு 4 கார்பன், எப்படின்னா அதுக்கப்புறம் 4 கார்பன் தான் இருக்க போகுது. ஓகேவா? ஓகே, சோ நெக்ஸ்ட் நம்மளுக்கு வர்றது நம்மளுடைய மேலேட் அப்படின்னு சொல்லி ஒரு மாலிக்யூல் வரும். என்ன வரும்? மேலேட் அப்படின்னு சொல்லி ஒரு மாலிக்யூல் வரும். மேலேட். ஓகே, சரி, இந்த மேலேட் மாலிக்யூல் ஃபார்ம் ஆகும்போது இந்த இடத்துல நம்மளுக்கு H2O உள்ள போகும். சரியா? நம்மளுக்கு உள்ள ஒரு H2O போகும், பட் இட் இஸ் நாட் தட் சிக்னிஃபிகன்ட். பட் போடணும்னா போட்டுக்கோங்க. ஓகேவா? உள்ளுக்குள்ள ஒரு H2O போகுது. ஓகே, நெக்ஸ்ட் நம்மளோட மேலேட்ல இருந்து திரும்பி நம்ம ஆக்சாலோ அசிட்டிக் ஆசிடாக அது மாறும்போது we will get another NADH. we will get another NADH. so NAD plus உள்ள போய் NADH கிடைக்கும். ஓகே, NAD plus உள்ள போய் NADH வெளியே வரும். ஓகேவா? ஓகே, சோ இப்போ பென் சைஸ் ஒரு 12 ஆக்கிடுவோம். ஓகே, எல்லா இடத்துலயும் ஆரோ மார்க் கரெக்டா போட்டுறேன். ஓகே, and now it is perfect. ஓகேவா? ஓகே, திரும்பி ஒரு தடவை சொல்றேன், நல்லா கவனி. அவ்வளவுதான், இதுதான் கிரெப்ஸ் சைக்கிள். ஓகேவா? இதுதான் கிரெப்ஸ் சைக்கிள். வேணா சென்டர்ல எழுதுவோமா? பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். எல்லோ கலர்ல எடுத்துக்கிட்டு, எல்லோ கலர் வேண்டாம், will get something like this. கிரெப்ஸ் சைக்கிள். ஓகேவா? ஓகே, அதாவது ஸ்டார்டிங் வித் அசிட்டைல் கோயே, நம்ம லிங்க் ரியாக்ஷன்ல ஃபார்ம் ஆன அசிட்டைல் கோயே உள்ள வருது, எதோட ஃபியூஸ் ஆகுது ஆர் எதோட ஜாயின் ஆகுது? நம்மளோட ஆக்சாலோ அசிட்டிக் ஆசிடோட ஜாயின் ஆகி நம்மளுக்கு ஒரு 6 கார்பன் மாலிகுல், அதாவது சிட்ரேட் சிந்தேஸ் அப்படிங்கக்கூடிய சிட்ரிக் ஆசிட் மாலிகுல் ஆஃப் சிட்ரேட் சிந்தேஸ் அப்படிங்கக்கூடிய என்சைமோட பிரசன்ஸ்ல
சிட்ரிக் ஆசிடா மாறுது. இந்த சிட்ரிக் ஆசிட் அப்புறம் ஐசோமரைஸ் ஆகி நம்மளோட ஐசோசிட்ரேட்டா மாறுது. இந்த ஐசோசிட்ரேட்ல இருந்து நம்மளுக்கு ஆக்சாலோசக்சினேட் வருது. ஓகேவா? இந்த ப்ராசஸ் நம்மளுக்கு ஒரு NADH கிடைக்குது. ஓகே, சோ திஸ் இஸ் பாயிண்ட் 1. ஓகேவா? இந்த இடத்துல நமக்கு ஒரு NADH கிடைக்குது. அடுத்து ஆக்சாலோசக்சினேட், அதுல இருந்து நம்மளுக்கு ஆல்பா கீட்டோ குளூட்டரேட் வரும்போது ஒரு CO2 வெளியே பிரிச்சு, விச் மீன்ஸ் இது ஒரு 5 கார்பன் மாலிக்யூல். இந்த 5 கார்பன் மாலிக்யூல் வந்து அடுத்து நம்மளுக்கு சக்சினைல் கோயே வருது. இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு CO2 வெளியே பிரிச்சு, சோ சக்சினைல் கோயே பிகம்ஸ் 4 கார்பன் மாலிக்யூல். அண்ட் இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு NADH2 வருது, NADH வருது. சோ திஸ் இஸ் பாயிண்ட் 2. ஓகே, இதுல இருந்து திரும்பி நம்ம சக்சினேட்டாக மாத்தும் போது, அதாவது இந்த கோஏவை வெளியே எடுக்கும் போது நம்மளுக்கு என்னவாயிரும், ஒரு GTP ஃபார்ம் ஆயிரும். ஓகேவா? GDPல இருந்து GTP வந்துடும். சோ அப்ப GTPங்கிறது குவானோசின் ட்ரைபாஸ்பேட், இதுல இருந்து ஒரு ATP தான் கிடைக்கும். ஓகே, தென் இதுக்கு அடுத்து சக்சினேட்ல இருந்து நம்ம அடுத்து போகும்போது FADH2 கிடைக்குது. ஓகேவா? ஓகே, ஒரு FADH2 கிடைக்குது. சக்சினேட் வந்து ஃபியூமரேட்டுக்கு, அடுத்து ஃபியூமரேட்ல இருந்து மேலோனேட், சாரி அது மேலோனேட் இல்ல, மேலேட் தான், சாரி நான் தான் உங்களுக்கு மேலேட். ஓகேவா? அந்த மேலேட் வருது. மேலேட்ல இருந்து திரும்பி நம்மளுக்கு ஆக்சாலோ அசிட்டிக் ஆசிட் வரும்போது இன்னொரு NADH கிடைக்குது. சோ திஸ் இஸ் பாயிண்ட் 3. am I right? சோ 1 2 and 3 3 பாயிண்ட்ல நம்மளுக்கு NADH கிடைக்குது, ஒரு பாயிண்ட்ல FADH கிடைக்குது. ஓகேவா? அண்ட் ஒரு ATP, அதாவது ஒரு GTP கிடைக்குது. ஓகேவா? ஓகே, சோ 3 NADH, ஒரு FADH2, ஒரு GTP. இது ஃபார் 1 molecule of acetyl CoA. நம்மளுக்கு எத்தனை molecule of acetyl CoA வரும்? 2 molecule வரும் ஒரு குளுக்கோஸ்க்கு. கரெக்டா? எஸ். சோ இது வரைக்கும் நல்லா புரிஞ்சிருச்சு இல்ல? எல்லாம் கிளீனா இருக்கா? இந்த டயக்ராமாவது கொஞ்சம் நல்லா இருக்கான்னு கொஞ்சம் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எனக்கு கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலா இருக்கும் ஃபார் தட். ஓகே, அப்போ இப்ப நம்ம மொத்தமா எவ்வளவு ATP இது வரைக்கும் வந்திருக்குன்னு சொல்லி ஒரு சார்ட் போட்டு பாத்துருமா? ஸ்டார்டிங் ஃப்ரம் கிளைகாலிசிஸ்ல இருந்து நம்மளுக்கு இது வரைக்கும் எவ்வளவு ATP கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பாப்போமா? வாங்க, இந்த பேஜ் எம்டியா தானே இருக்கு, சோ இங்கேயே வரைவோம். ஓகேவா? லெட் அஸ் மேக் அ சார்ட். ரெட் கலர் எடுத்துட்டு இதுல ஃபர்ஸ்ட் இது வந்து ரியாக்ஷன், என்ன ரியாக்ஷனுங்கிறது. ஓகேவா? ஓகே, இதுல நம்மளுக்கு வந்து ATP, NADH2 பொண்ணு, FADH2 பொண்ணு. ஓகே, அண்ட் தென் இது டோட்டல். ஓகேவா? ஓகே, so let me name all those things. This is for reaction. என்ன ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி, இது நம்மளுடைய ATP எத்தனை டைரக்டா எத்தனை சப்ஸ்ட்ரேட் லெவல் பாஸ்போரிலேஷன் நடந்திருக்காது. அண்ட் தென் நம்மளுடைய NADH, அதுக்கடுத்து FADH2க்கு எத்தனை FADH2 வந்திருக்கு. அண்ட் தென் டோட்டலா. ஓகேவா? இது டோட்டலா. ஓகே, ஸோ டோட்டல் ATP தான். ஓகேவா? இங்க நான் டோட்டலா ATP பத்தி தான் பேசுறேன். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு தெரியும், வெயிட் பண்ணுங்க, ஒரு NADHங்கிறது இட் இஸ் 3 ATP. am I right? எஸ். அதே மாதிரி ஒரு FADH2ங்கிறது இட் இஸ் 2 ATP. am I right? எஸ், 2 ATP. ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் நம்ம எழுத போறது நம்மளுடைய கிளைகோலிசிஸ் தானே ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன். ஆமா, ஸோ இப்போ கிளைகோலிசிஸ். ஓகேவா? ஓகே, இங்க நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, உள்ள வந்த 2 கார்பனும் 2 CO2 வெளியே வந்துருச்சு. ஸோ இங்க நம்ம இருக்கிறது ஃபர்ஸ்ட்ல இருந்த அந்த ஆக்சாலோ அசிட்டிக் ஆசிட் தான் திரும்பி வந்திருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம 2 CO2 ஆக்கிட்டோம்னா என்ன அர்த்தம், கம்ப்ளீட் ஆக்சிடேஷன் நடந்துருச்சு. ஓகேவா? கம்ப்ளீட் ஆக்சிடேஷன் நடந்துருச்சு. சரி, கிளைகோலிசிஸ்ல வந்து நம்மளுக்கு எத்தனை ATP வந்துச்சு? we got 2 ATP, ரைட்? நம்மளுக்கு 2 ATP வந்துச்சு. ஓகே, எத்தனை NADH வந்துச்சு? எத்தனை NADH வந்துச்சு? 2 ATP, 2 NADH. ஸோ இங்க 2 into 3 போடுறேன். ஓகேவா? ஓகே, FADH 0. ஸோ இப்போ இங்க டோட்டலா எவ்வளவு கிடைச்சிச்சு நம்மளுக்கு? 8 ATP கிடைச்சா? ஆமா ப்ரோ. ஸோ இப்போ 8 ATP. ஓகே, அடுத்து நம்மளுடைய லிங்க் ரியாக்ஷன். ஓகேவா? லிங்க் ரியாக்ஷன், RXன்னா ரியாக்ஷன். சரியா? ஓகே, லிங்க் ரியாக்ஷன் நம்மளுக்கு ATP ஏதாவது கிடைச்சா? இல்ல ப்ரோ, லிங்க் ரியாக்ஷன்ல 0 ATP. ஓகே, NADH ஏதாவது கிடைச்சா? எஸ். எத்தனை NADH? 2 NADH. ப்ரோ ஒண்ணு தானே? கிடையாது, 2. ஏன்னா 2 பைருவேட் வரும். கரெக்டா? ஸோ 2 into
2 இன்டூ 2 இன்டூ எல்லா இடத்துலையும் 2 2 மல்டிப்ளை பண்ணிட்டோம். ஓகேவா, இதுவும் 2 இன்டூ. ஓகே, ஸோ அப்போ நம்மளுக்கு இதுல ஒரு NADHனா 2 NADH கிடைச்சிடும் 2 மாலிகுலுக்கு. ஸோ 2 NADHங்கிறப்போ அது இன்டூ 3 எவ்வளோ 6. ஸோ FADHும் 0 தான். ஸோ இங்க 6 ATP கிடைக்கும். கரெக்டா? ஆமா ப்ரோ. நெக்ஸ்ட் நம்மளுடைய கிரெப்ஸ் சைக்கிள். நம்மளுடைய கிரெப்ஸ் சைக்கிள் எத்தனை ATP கிடைச்சது? ஒரே ஒரு ATP தான். am I right? ஒரே ஒரு ATP ஒரு மாலிகுலுக்கு. ஓகேவா, ஸோ இப்போ இங்க நம்மளுக்கு 2 மாலிகுல் இருக்கு. ஸோ நம்மளுக்கு 2 ATP. ப்ரோ ATPயே வரல அப்படின்னா ஐ எம் டாக்கிங் அபவுட் திஸ் GTP. ஓகேவா, இந்த GTP நம்ம ATPன்னு கணக்கு எடுத்துக்கிறோம். ஓகே ஓகே, ஸோ 2 இன்டூ GTPன்னு வேணா போடுறேன் தெளிவா. ஓகேவா, பட் ஆனால் அதுவும் ATP தான் நமக்கு ரிசல்ட் பண்ண போகுது. ஓகே, 2 இன்டூ GTP. எத்தனை NADH கிடைச்சது? 3 NADH கிடைச்சிச்சா? எத்தனை? 1 2 and then 3. கரெக்டா? 3 NADH. ஸோ 3 இன்டூ 3. ஓகே, இது நம்மளுக்கு FADH எத்தனை கிடைச்சு? 1. ஸோ ஒரு நிமிஷம், நீ நல்லா கவனிக்கணும். இது ஒரு இதுக்கு தான் 3. ஓகேவா, ஸோ இப்போ நம்மளுக்கு 2 சைக்கிள் ரன் ஆனா 6 கிடைக்கும். am I right? எஸ். ஸோ 6 இன்டூ 3. ஓகே, தென் நம்மளுக்கு ஒரே ஒரு FADH2 கிடைச்சிருக்கு ஒரு சைக்கிளுக்கு. அப்ப 2 சைக்கிளுக்கு 2 FADH2 கிடைக்கும். ஸோ அப்போ 2 இன்டூ ஒரு FADH2க்கு 2 ATP. ஸோ 2. ஸோ அப்போ 6 3s are 18, 2 2s are 4. Wait, am I doing it correct? 6 3s are 18, 2 2s are 4. ஸோ 22. இங்கே ஒரு 2 24 ATP. ஆன் தி ஹோல் எவ்வளோ டோட்டல் நம்மளுக்கு எவ்வளவு கிடைச்சிருக்குன்னு கால்குலேட் பண்ணுங்க. 24 plus 6 plus இது 38 ATP. ஓகேவா, மேக்ஸிமம் நம்மளுக்கு எஃபிஷியன்சில நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா 38 ATP கிடைக்கும் ஒரு குளுக்கோஸ் மாலிகுல்ல இருந்து. ஓகேவா, 38 ATP கிடைக்கும். சரி, பட் எல்லா டைமும் இப்படி கிடைக்குமானா கிடையாது. நம்ம கம்ப்ளீட்லி இது ரெஸ்பயர் ஆயிரும் அப்படின்னு ஒரு அசம்ஷன்ல பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா, அட் டைம்ஸ் ரெஸ்பிரேஷன் நடந்துட்டு இருக்கும் போது பைருவிக் ஆசிட் வேற எதுக்காவது போயிடலாம். ஓகேவா, இந்த மாதிரி ஒவ்வொன்றும் வேற எதுக்காவது நடுவில் வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, வெளியே இருந்து உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் அண்ட் டிஸ்டர்பன்சஸ் இருக்கதான் செய்யும். பட் நம்ம ஒரு ஐடியல் கேஸா எந்த ஒரு சேஞ்ச் இல்லாம எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம ஒரு ஐடியல் கேஸா அசியூம் பண்றதுல we will get 38 ATPs. ஓகேவா, எவ்வளோ? 38 ATPs. ஓகே, கிளைகோலிசிஸ் அடுத்து லிங்க் ரியாக்ஷன் அடுத்து நம்மளுடைய கிரெப்ஸ் சைக்கிள். ஓகே, ஸோ இப்போ கிரெப்ஸ் சைக்கிள் என்ன அப்படிங்கறத நம்ம என்சைட்ல ரீட் பண்ணிட்டு அதுக்கடுத்து நம்ம ஆம்பிபாலிக் பாத்வேன்னு ஒன்று இருக்கு, அதை பார்ப்போம். ஓகேவா, ட்ரைகார்பாக்சிலிக் ஆசிட் சைக்கிள். தி TCA cycle starts with condensation of acetyl group with oxaloacetic acid. அதாவது இது ரெண்டு ஜாயின் ஆகுது அண்ட் வாட்டர். ஸோ பிளஸ் வாட்டரும் தேவை. ஓகேவா, வேணா இங்க மென்ஷன் பண்ணிடுறேன். உனக்கு இந்த ஸ்டார்டிங் ப்ராசஸ்லயும் உனக்கு வாட்டர் தேவை. அசிட்டைல் கோயோட நம்மளுக்கு இங்க பிளஸ் H2O தேவை. ஓகேவா, ஓகே, இன் பிரசன்ஸ் ஆஃப் H2O தான். சரி, தி ரியாக்ஷன் இஸ் கேட்டலைஸ்ட் பை என்சைம் சிட்ரேட் சிந்தேஸ். இந்த முதல் ரியாக்ஷன் எந்த என்சைம் கேட்டலைஸ் பண்ணுது? நம்மளோட சிட்ரிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுறதுனால, சிந்தசிஸ் ஆகுறதுனால சிட்ரேட் சிந்தேஸ் அப்படிங்கிற கூட என்சைம் ஃபார்ம் ஆகுது. molecule of CoA is released. coenzyme A ரிலீஸ் ஆயிருது. ஓகே, citrate is then isomerized to isocitrate. citrate அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? ஐசோசிட்ரேட் ஆச்சு. எஸ், அதுக்கடுத்து 2 சக்சஸிவ் ஸ்டெப்ஸ் ஆஃப் டீகார்பாக்சிலேஷன் நடக்கும்னு கொடுத்துருக்காங்க. எஸ், அப்போ 2 கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆக போகுது. அப்போ நம்மளுக்கு ரிசல்ட்டிங் என்னவாயிரும்? 4 கார்பன் மாலிக்யூல். ஸோ அந்த சக்சஸிவ் ஸ்டெப்ல என்னெல்லாம் வருது? ஆல்பா கீட்டோகுளோட்ரிக் ஆசிட் வருது, அதுக்கடுத்து சக்சினைல் கோயே வருது. இதுதான் நம்மளும் பார்த்தோம். நம்ம எக்ஸ்ட்ரா ஒன்னர்ல ஆக்சலோசக்சினேட்னு ஒரு ஸ்டெப்பை பார்த்தோம். கரெக்டா? எஸ். ஓகே, in the remaining steps of citric acid cycle, succinyl CoA is oxidized to oxaloacetic acid. திரும்பி இந்த succinyl CoA oxaloacetic acid ஆக திரும்பி நம்மளுக்கு என்னவாகுது? ஆக்சிடைஸ் ஆகுது. ஓகேவா, அதாவது ஹைட்ரோஜன் ரிமூவ் பண்ணிக்கிட்டே போறாங்க. அதான் இங்க ஆக்சிடேஷன் சொல்றாங்க. இன்ன வரைக்கும் நம்ம உள்ளுக்குள்ள ஆக்சிஜனை கொண்டே வரல. ஓகேவா, ஓகே. During this conversion of succinyl CoA to succinic acid, a molecule of GTP is synthesized. This is a substrate level phosphorylation. ஓகேவா, this is a substrate level phosphorylation. Okay,
In a coupled reaction, GTP is converted into GDP with the simultaneous synthesis of ATP and ADP. ஓகேவா, சிம்பிளா திரும்பி அதே தான். GTP வந்து GDP மாத்தும் போது திரும்பி அந்த பாஸ்பேட் ரிலீஸ் ஆகிறத ADP ல இருந்து ATPக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். அதாவது GTP இருக்கா, இது வந்து GDP பிளஸ் PA மாறப்போகுது. ஓகேவா, இதோட ஒரு ADP சேர்ந்து திரும்பி இவங்க ATP மாற போறாங்க. இப்படிதான் நம்மளுக்கு ஒரு GTP ஒரு ATP கொடுக்க போகுது. ஓகேவா, ஓகே. Also, there are 3 points in the cycle where NAD plus is reduced to NADH plus H plus and 1 point where FAD plus is reduced to FADH2. ஓகேவா, ஒரு பாயிண்ட்ல நம்மளுக்கு FAD plus வந்து FADH2 மாறும். இன்னொரு பாயிண்ட்ல நம்மளுக்கு இன்னும் 3 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு NADH plus H plus வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா, ஓகே. ஸோ அந்த பாயிண்ட்ல இவங்க தெளிவா கொடுத்துக்கல, நம்ம அதையும் வந்து ஸ்டெப்பா போட்டுட்டோம். ஓகேவா, இங்க நடுவில் தான் சக்சினல் கோயா வரும், மென்ஷன் பண்ணல, பட் கண்டென்ட்ல கொடுத்துருக்காங்க. சிட்ரேட் சிந்தேஸ் இங்க கொடுக்கணும், கொடுக்கல. ஸோ ஓரளவுக்கு நான் தேவைப்படுற ஸ்டெப்ஸ் மட்டும் எடுத்து கொடுத்துருக்கேன். ஓகேவா, இஃப் யூ லைக் டு ஸ்டடி தட் நீங்க படிச்சுக்கோங்க. இல்ல ப்ரோ எனக்கு அதெல்லாம் வேண்டாம், எனக்கு என்சிஆர்ல இருக்கிறது போதும்னா எஸ் இட் இஸ் மோர் தென் எனஃப், நீங்க என்சிஆர்ல இருக்கிறது மட்டும் படிச்சுக்கோங்க. ஓகேவா, அந்த ஒரு சில விஷயங்கள் இங்க நடுவில் சக்சினிக் ஆசிட்க்கு முன்னாடி சக்சினல் கோயே வரும், அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சிட்ரேட் சிந்தேஸ் இங்க வரும். ஓகேவா, அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சாரி, ஓகே. தி கண்டினியூட் ஆக்சிடேஷன் ஆஃப் அசிட்டைல் கோயே via the TCA cycle requires continued replenishment of oxaloacetic acid. திரும்பி நம்மளுக்கு இது நடக்கணும்னா நம்மளுக்கு என்ன தேவை? ஆக்சாலோஅசிட்டிக் ஆசிட் தானே தேவை. பிகாஸ் அசிட்டைல் கோயே எதோட வந்து ஜாயின் ஆக போகுது, நம்மளுடைய ஆக்சாலோஅசிட்டிக் ஆசிடோட தான் ஜாயின் ஆக போகுது. ஸோ ஆக்சாலோஅசிட்டிக் ஆசிட் நம்மளுக்கு தேவை. அது எப்படி வரும்? திரும்பி இது ரீஜெனரேட் ஆகிரும். ஓகேவா, தி ஃபர்ஸ்ட் மெம்பர் ஆஃப் தி சைக்கிள். இன் அடிஷன் இட் ஆல்சோ ரெக்வெஸ்ட் ரீஜெனரேஷன் ஆஃப் NAD பிளஸ், இதெல்லாம் நம்மளுக்கு தேவை. ஓகேவா, ஓகே. இந்த NAD பிளஸ் FAD பிளஸ்லாம் எப்படி கிடைக்கும்னா, அது எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்ல போய் இங்க ஹைட்ரோஜன் புரோட்டானை விட்டுருச்சு, அந்த எலக்ட்ரானை விட்டுருச்சுன்னா அதுங்க திரும்பி இது ரீஸ்டோர் ஆயிரும். ஓகேவா, ஓகே. இப்போ இந்த மொத்தத்தையும் உங்க ஒரு சம்மரியா 1 ஸ்டெப் ரியாக்ஷனா கொடுத்துருக்காங்க, ஸ்கெலிட்டல் ரியாக்ஷனா. அதை பார்க்கலாம். பைருவிக் ஆசிட் வருது. ஓகேவா, லிங்க் ரியாக்ஷனுக்கு முன்னாடி இருந்து சேர்த்து கொடுக்குறான். அதாவது நம்மளோட சைட்டோபிளாசம்ல இருந்து இப்போ தான் மைட்டோகாண்ட்ரியா வந்திருக்கு. ஓகேவா, ஸோ மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ்ல நம்மளோட பைருவிக் ஆசிட் பிளஸ் 4 NAD பிளஸ், ஏன்னா 3 NAD பிளஸ் வந்து நம்மளோட கிரெப்ட் சைக்கிளுக்கு தேவை, ஒரு NAD பிளஸ் நம்மளோட லிங்க் ரியாக்ஷனுக்கு தேவை, அண்ட் ஒரு FAD பிளஸ் கிரெப்ட் சைக்கிளுக்கு தேவை. 2 H2O மாலிகுல்ஸ். ஓகேவா, ஏன்னா அந்த மேலேட்டோட டைம்ல ஒரு H2O வேணும், அண்ட் நம்மளுடைய அந்த அசிட்டைல் கோயே வரும்போது ஒரு H2O வேணும். ஓகேவா, ஓகே. இங்க மேலிக் ஆசிட் கொடுத்துருக்காங்களா, அதை தான் நான் மேலேட்னு போட்டிருக்கேன். ஓகேவா, ஓகே. அண்ட் இது கூட சேர்ந்து ஒரு ADP பிளஸ் PAயும் தேவை. எதுக்கு ADP எங்க தேவை? நம்மளுடைய இந்த GTP எங்க, இதுக்கு தேவை. ஓகேவா, ஓகே. ஓகே, வேற எங்கேயுமே ATP சிந்தேஸ் ஆகல. எஸ், ஓகே. ஸோ இதெல்லாம் மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ்ல ரியாக்ஷன் நடந்து நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆயிரும்? 3 CO2. ஏன்னா பைருவிக் ஆசிட்ல 3 கார்பன் ஆசிட் அது. ஸோ அதுல இருந்து 3 CO2 கம்ப்ளீட் ஆக்சிடேஷன் ஆயிருச்சு. அது கூட 4 NAD பிளஸ், 4 NAD பிளஸ் வந்துச்சு, அது 4 NADH ஆக மாறிச்சு, பிளஸ் H4H பிளஸ். ஓகே, ஒரு FAD பிளஸ் வந்துச்சு, அது ஒரு FADH2 மாறிச்சு, ஒரு ADP ஒரு ATP மாறிச்சு. இந்த 2 H2O உள்ள கன்சியூம் ஆயிருச்சு. ஓகேவா, ஓகே. இது வரைக்கும் நம்ம படிச்ச எல்லாத்தையும் ஒரு சிங்கிள் ஸ்டெப் ரியாக்ஷனா இங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா, we have till now seen that glucose has been broken down to release CO2 and 8 molecules of NADH plus to FADH. okay, just 2 molecules of ATP in TCA cycle. இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உனக்கு மொத்தமா 2 ATP மாலிகுல் தான் கிடைச்சிருக்கு TCA சைக்கிள்ல. கரெக்டா, அது வந்து GTP ல இருந்து வந்ததுதான். ஸோ 2 ATP இஸ் நாட் சஃபிஷியன்ட். நம்மளுக்கு இது வரைக்கும் நம்மளுக்கு ஆக்சிஜனே வரலையே அப்படின்னு சொல்லி தோணும் அப்படின்றாங்க. நான் உங்களுக்கு ஆல்ரெடி கிளியர் ஆக்கிட்டேன். neither O2 has come into picture nor the promised large number of ATP. நம்மளுக்கு நம்ம நினைச்ச மாதிரி லார்ஜ் நம்பர் ஆஃப் ஏடிபியும் ப்ரொடியூஸ் ஆகல, ஆக்சிஜனும் உள்ள வரல. இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. பட் நான் அதை ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். ஆக்சிஜன் எங்க தான் வரப்போகுது? எலக்ட்ரான் அக்செப்டரா எலக்ட்ரான் கேரியரா கடைசியில தான் வரும், எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்ல தான் வரப்போகுது. அண்ட் நம்மளோட இந்த NADH FADHல எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்ல போய் தான் மீதி ATP வரும். ஓகேவா, let us now understand how it is synthesized. இதை நம்ம நெக்ஸ்ட் லெக்சர்ல பார்க்கலாம். ஓகேவா, நோ மேட்டர் ஹவு ஷார்ட் திஸ் லெக்சர் இஸ், இந்த லெக்சர் எவ்வளவு சின்னதா போனாலும் சரி, நம்ம இந்த ETS அதாவது எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் நெக்ஸ்ட் லெக்சர்ல தான் பார்க்க போறோம். ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த ஆம்பிபாலிக் பாத்வே அண்ட் ரெஸ்பிரேட்டரி கொஸ்டின் ஒரு கான்செப்ட் இருக்கும். இதோட நம்ம இன்னைக்கு முடிச்சிடலாம். ஓகேவா, ஓகே வாங்க. ஆம்பிபாலிக் பாத்வே
சிம்பிளான கான்செப்ட் தான், ரொம்ப பெரிய விஷயம் இல்ல. ஓகேவா? ஆம்பிபாலிக், ஒரு நிமிஷம், பென் சைஸ் என்ன 12 தானே? ஆம்பிபாலிக், சாரி, பாலிக் பாத்வே. ஓகே, சோ இப்போ ஆம்பிபாலிக் பாத்வே வந்துட்டோமா? ஆம்பிபாலிக் பாத்வே பேர்ல என்ன இருக்கு? ஆம்பி. பேர்ல என்ன இருக்கு? ஆம்பி. ஆம்பிபியன்ஸ் இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கோமா? ஆமா ப்ரோ, படிச்சிருக்கோம். சரி, ஆம்பிபியன்ஸ்ல நம்மளுக்கு அதுங்களுக்கு என்ன குவாலிட்டி? அதுங்களுக்கு தே கேன் லிவ் இன் போத் வாட்டர் அண்ட் லேண்ட். கரெக்டா? எஸ். அதே மாதிரி அதுங்க வந்து வாட்டர்ல இருந்து லேண்டுக்கும் போய்க்கும், லேண்ட்ல இருந்து வாட்டருக்கும் போய்க்கும். கரெக்டா? ஆமா ப்ரோ. அதே மாதிரிதான் இங்கேயும் உனக்கு இது ஒரு 2 ஸ்டெப் வே மாதிரி, 2 வே ரோட் மாதிரி. ஓகேவா? எய்தர் நீ இப்படியும் போகலாம், ஆர் அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்லயும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி ரோடு. இல்லையே ப்ரோ, புரியலையே நீங்க சொல்றது அப்படின்னா. இப்ப நான் ஒரு சின்ன ஃப்ளோ சார்ட் மாதிரி போடுறேன். ஓகேவா? என்சிஆர்டில கொஞ்சம் டீடைலா கொடுத்துருப்பாங்க, பட் நான் ஒரு சிம்பிள் ஃப்ளோ சார்ட்டா போடுறேன். நல்லா கவனி. நம்மளுக்கு மெயினா 3 விஷயங்கள் இருக்கு. ஓகேவா? இந்த ரெஸ்பிரேஷன்ல இன்வால்வ் ஆகக்கூடிய 3 பயோமாலிகுல் இருக்கு. ஓகே, என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தே ஆர் நம்மளுடைய கார்போஹைட்ரேட்ஸ். ஓகேவா? கார்ப்ஸ் போடுறேன், கார்ப்ஸ். நம்மளுடைய ஃபேட். ஓகேவா? உங்களுக்கு ஃபுட் சோர்ஸ் இல்லைன்னா ஃபேட்ஸ் உள்ள வரும். அண்ட் நம்மளுடைய புரோட்டீன்ஸ். ஓகேவா? நம்மளுடைய புரோட்டீன்ஸ். இதெல்லாம் நம்ம இது வரைக்கும் கார்போஹைட்ரேட்லாம் பார்த்துட்டோம். அது கிளைகோலிசிஸ் போகும். கரெக்டா? கிளைகோலிசிஸ் முடிஞ்சு நம்மளுக்கு பைருவிக் ஆசிட் வரும். கரெக்டா? ஆமா. ஸோ நம்மளுடைய கார்போஹைட்ரேட்ல இருந்து நம்மளுக்கு என்ன நடக்குது? கிளைகோலிசிஸ் நடக்குது. கிளைகோலைசிஸ். ஓகே, கிளைகோலிசிஸ் முடிஞ்சு நம்மளுக்கு என்ன வருது? நம்மளுடைய பைருவிக் ஆசிட் வருது. கரெக்டா? பைருவிக் ஆசிட். ஓகே, நம்மளுக்கு இப்போ இந்த புரோட்டீன்ஸ்லாம் இருக்குல்ல? ஆமா ப்ரோ, புரோட்டீன்ஸ் இருக்கு. இந்த புரோட்டீன்ஸ்லாம் தே பிரேக் அப் இன்டு, அதுங்களாம் எப்படி உடையும்? அதுங்களோட சிம்பிள் யூனிட் என்னது? அமினோ ஆசிட் தானே. ஸோ தே பிரேக் டவுன் இன்டு அமினோ ஆசிட்ஸ். ஓகேவா? அமினோ ஆசிட்ஸ். பயோமாலிகுல்ஸ் சாப்டர் எவ்வளவு இம்பார்ட்டன் இப்போ தான் புரியும். ஓகேவா? ஏன்னா நீங்க ஒண்ணுமே தெரியாம அமினோ ஆசிட்னா என்னன்னு தெரியாம உட்காந்துருக்க கூடாது. ஸோ புரோட்டீன்ஸ்ல இருந்து அதுங்க பிரேக் டவுன் இன்டு அமினோ ஆசிட், அண்ட் இந்த அமினோ ஆசிட் they enter the respiratory pathway. இப்போ இந்த அமினோ ஆசிட் ரெஸ்பிரேஷன் ஆகணும் அப்படின்னா அது எங்க என்டர் ஆகும்? நம்மளுடைய பைருவிக் ஆசிட்ல தான் வந்து என்டர் ஆகும். ஓகேவா? they get converted into pyruvic acid and they enter the cycle. ஓகேவா? இந்த இடத்துல அதுங்க வந்து என்டர் ஆகும். ஓகே, இப்போ நம்மளுக்கு பைருவிக் ஆசிட் இருக்கா? ஆமா ப்ரோ. சரி, பைருவிக் ஆசிட். நம்மளுடைய ஃபேட்ஸ்னா என்னது? ஃபேட்ல நம்ம 2 பார்த்திருக்கோம். என்னென்ன? நம்மளுடைய ஃபேட்டி ஆசிட் அண்ட் ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்ட் கிளிசரால்ஸ். கரெக்டா? ஆமா ப்ரோ. இது எல்லாமே நம்ம இதுல பார்த்தது, பயோமாலிகுல்ஸ்ல பார்த்தது. ஓகேவா? ஃபேட்டி ஆசிட் அண்ட் கிளிசரால். ஸோ இந்த ஃபேட்டி ஆசிட் அண்ட் கிளிசரால் எங்க வந்து இன்வால்வ் ஆக போகுது? ஐ மீன் எங்க என்டர் ஆக போகுது? இந்த பைருவிக் ஆசிடுக்கு அடுத்த ஸ்டெப் என்னது? நம்மளுடைய லிங்க் ரியாக்ஷன். கரெக்டா? ஆமா ப்ரோ. லிங்க் ரியாக்ஷன்ல என்ன ஃபார்ம் ஆகும்? நம்மளுடைய அசிட்டைல் கோயே ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த அசிட்டைல் கோயே அந்த இடத்துல தான் நம்மளுடைய ஃபேட்ஸ் வந்து ஜாயின் ஆக போகுது. ஓகேவா? அந்த இடத்துல தான் நம்மளுடைய ஃபேட்ஸ் வந்து ஜாயின் ஆக போகுது. ஓகே, ஸோ அண்ட் தென் இதுக்கு அடுத்து உள்ள ஸ்டெப்ஸ் காமன் தான். இந்த அசிட்டைல் கோயில இருந்து அடுத்து நம்மளுக்கு அசிட்டைல் கோயில இருந்து அடுத்து நம்மளுக்கு கிரெப்ஸ் சைக்கிள் போகும். ஓகேவா? அண்ட் அதுக்கு அடுத்து அங்க ஆக்சிடேஷன் நடந்துரும். கிரெப்ஸ் சைக்கிள். ஓகே, நல்லா கவனி. இவ்வளவுதான் மொத்தமா உனக்கு ஆம்பிபாலிக் பாத்வேங்கிறது. ஓகேவா? இதுல உனக்கு கார்போஹைட்ரேட் இருக்கு. கார்போஹைட்ரேட் வந்து அதான் நம்மளோட சுகர்ஸ் ஆர் அந்த குளுக்கோஸ், சுக்ரோஸ், ஃப்ரக்டோஸ் இதெல்லாம். ஓகேவா? சோ அந்த கார்போஹைட்ரேட் மாலிகுல் எல்லாமே நம்மளோட கிளைகோலிசிஸ்குள்ள என்டர் ஆயிரும். ஓகேவா? பிரேக் டவுன் இன்டு சிம்பிள் சுகர்ஸ், குளுக்கோஸ் இந்த மாதிரி சிம்பிள் சுகரா பிரேக் டவுன் ஆகி நம்மளோட கிளைகோலிசிஸ்க்கு வந்துடும். கிளைகோலிசிஸ்ல வந்து பைருவிக் ஆசிட் ஃபார்ம் ஆயிரும். ஓகே, பைருவிக் ஆசிட் ஃபார்ம் ஆயிருச்சு. இப்போ இந்த பைருவிக் ஆசிட்ல இருந்து நம்மளுக்கு அசிட்டைல் கோயே ஃபார்ம் ஆகும் லிங்க் ரியாக்ஷன்ல. கரெக்டா? அசிட்டைல் கோயில இருந்து கிரெப்ஸ் சைக்கிள் வந்துடும். கிரெப்ஸ் சைக்கிள்ல நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆக்சிடேஷன் நடந்து CO2 ரிலீஸ் ஆயிரும்.
இது வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ இஃப் இன் கேஸ் நம்மளுக்கு புரோட்டீன்ஸ் வந்து ரெஸ்பிரேஷனுக்குள்ள வரணும்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணும்? புரோட்டீன்ஸ் பிரேக் டவுன் இன்டு அமினோ ஆசிட்ஸ். இந்த அமினோ ஆசிட்ஸ் நம்ம பைருவிக் ஆசிட் வரக்கூடிய அந்த ஸ்டேஜ்ல தே என்டர் தி ரெஸ்பிரேட்டரி பாத்வே. ஓகேவா? இதுங்க ரெஸ்பிரேட்டரி பாத்வே அந்த இடத்துல வந்து என்டர் ஆகும். ஓகேவா? இதுங்க அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் இந்த டைம்ல தான் உள்ள வரும். ஓகே, இது என்டர் இன் பைருவிக் ஆசிட் ஸ்டேஜ். ஓகேவா? ஓகே, இதே நீங்க ஃபேட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா தே என்டர் இன் அசிடைல் கோயே ஸ்டேஜ். ஓகேவா? ஓகே ப்ரோ, அவ்வளவுதானே? அப்படின்னா வெயிட் இதுல எக்ஸ்ட்ராவா இன்னொன்னு இருக்கு. இதுங்க வந்து என்டர் ஆகிறது மட்டும் கிடையாது. ஆம்பிபாலிக்னா என்ன? டூவல் வே. அதே மாதிரி இதுங்க எப்படி என்டர் ஆகுதோ அட் டைம்ஸ், இப்ப நம்மளுக்கு ரெஸ்பிரேஷனுக்கு நம்மளுக்கு தேவை, நம்மளுக்கு வேற கார்போஹைட்ரேட் சோர்ஸ் இல்லைன்னா சரி புரோட்டீன்ஸ் உள்ள வருது இல்ல ஃபேட்ஸ் உள்ள வருதுன்னு சொல்லலாம். இப்ப அதே மாதிரி இவனுக்காக இந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணாங்கல்ல, ஸோ அப்ப இந்த 2 ஃப்ரெண்ட்ஸ்க்காக இவனும் ஹெல்ப் பண்ணணும்ல. ஸோ இப்போ இஃப் இன் கேஸ் நம்ம பாடியில ஃபேட் உருவாகணும்னு வச்சுக்கோங்க, கார்போஹைட்ரேட் தான் இருக்கு அப்படின்னா கார்போஹைட்ரேட் அசிட்டைல் கோயேவா வந்து இந்த அசிட்டைல் கோயே நம்மளுக்கு ஃபேட் ஆக போயிடும். ஓகேவா? தே கேன் பி ரிமூவ்டு ஃப்ரம் தி பாத்வே, ரெஸ்பிரேட்டரி பாத்வே. புரியுதா? இதுங்க திடீர்னு வேணா ரிமூவ் ஆயிரும். இப்ப இஃப் இன் கேஸ் எனக்கு புரோட்டீன் வேணா பைருவிக் ஆசிட் ரிமூவ் ஆயிரும். ஓகேவா? சோ இதனால இது எதிர் உள்ள வரவும் முடியும், வெளியே போகவும் முடியும். டூவல் வே. அதனாலதான் ஆம்பிபாலிக் பாத்வேன்னு சொல்றோம். ஓகேவா? நல்லா தெரிஞ்சுக்கோ. பைருவிக் ஆசிட் இருந்து அமினோ ஆசிடாவும் மாறலாம், இல்ல அசிடைல் கோயில இருந்து ஃபேட்ஸாவும் மாறலாம். ஓகேவா? அண்ட் இதே காரணம் தான் நான் சொன்னது முன்னாடியே சொன்னா, நம்ம அந்த 38 ஏடிபிங்கிறது we have it as maximum இவ்வளவு வரும்னு சொல்லி ஒரு அசம்ஷன் தான் வச்சிருக்கோம். உனக்கு நடுவில் இந்த மாதிரி ப்ராசஸ் கூட நடக்கும். ஓகேவா? இப்படி இப்ப திடீர்னு அசிடைல் கோயை வெளியே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, உனக்கு எது வரைக்கும் தான் எனர்ஜி கிடைச்சிருக்கும்? இந்த லிங்க் ரியாக்ஷன் வரைக்கும் கிடைச்ச எனர்ஜி மட்டும்தான் உனக்கு மொத்த எனர்ஜி. கரெக்டா? இன்னதுக்கு அப்புறம் இது ஃபேட்டா ஸ்டோர் ஆயிருமே. இஃப் இன் கேஸ் இது பைருவிக் ஆசிட்ல போயிருச்சுன்னா இங்க கிடைச்ச 2 ஏடிபி அண்ட் பிளஸ் 2 NADH பிளஸ் H பிளஸ் மட்டும்தான். ஓகேவா? வேற எந்த எனர்ஜியும் இருக்காது. இங்க வந்துச்சுன்னா கூட ஒரு 2 NADH கிடைக்கும். ஓகேவா? அவ்வளவுதான். சோ இந்த மாதிரி திடீர்னு வெளியே போயிடலாங்கிற காரணத்தினால நம்ம அந்த 38 ஏடிபிங்கிறது அசம்ஷன். எல்லா டைமும் அது கிடைக்காது. ஓகேவா? அதை நீ நல்லா புரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான் ஆம்பிபாலிக் பாத்வே. சரியா? ஓகே. ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட்னா என்ன? ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட்னா என்ன? இதுவும் ஒரு சிம்பிள் திங் தான், ரொம்ப காம்ப்ளெக்ஸ் எல்லாம் கிடையாது. ஓகேவா? ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட் அதாவது இது வந்து ஒரு நம்பர் மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? இட் இஸ் a நம்பர். ஓகேவா? இல்லனா ஒரு ரேஷியோ அப்படின்னு சொல்லலாம். எதோட ரேஷியோ? ரேஷியோ ஆஃப் CO2 evolved to O2 consumed. ஓகேவா? to O2 consumed. எவ்வளவு O2 கன்சியூம் ஆயிருக்கு, சாரி எவ்வளவு CO2 எவால்வ் ஆயிருக்கு டிவைடட் பை எவ்வளவு O2 கன்சியூம் ஆயிருக்கு, அதுதான் நம்மளுடைய ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட். RQ ஈக்குவல்ஸ் டு வால்யூம் ஆஃப் CO2 evolved, volume of CO2 evolved divided by volume of O2 consumed. ஓகேவா? நம்மளுக்கு ஓட்டு எங்க கன்சியூம் ஆகும்? நம்மளோட எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்ல கன்சியூம் ஆகும். கரெக்டா? ஆமா ப்ரோ. சோ அந்த கன்சியூம் ஆன ஓட்டு கீழே டினாமினேட்டர்லயும் நம்மளுடைய வால்யூம் ஆஃப் CO2 நம்மளோட நியூமரேட்டர்லயும் இருக்கும். ஓகேவா? வெயிட், நம்மளுடைய லைன் கொஞ்சம் ஸ்லாண்டிங்கா இருக்குது. ஓகே, இப்போ பரவாயில்ல. ஓகே, கரெக்டா தான் இருக்கு. வால்யூம் ஆஃப் O2 கன்சியூம், வால்யூம் ஆஃப் CO2 evolved. ஓகே, இதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு சில இதுக்கு வந்து நம்மளுக்கு ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட் வேல்யூ கொடுத்திருப்பாங்க நம்ம புக்ல. ஓகேவா? இப்போ உனக்கு வந்து ஒரு கார்போஹைட்ரேட் வந்து கம்ப்ளீட்டா ஆக்சிடைஸ் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, RQ 1 இருக்கும். ஓகேவா? RQ 1 இருக்கும். எப்படி ப்ரோ அப்படின்னா, நீ நல்லா யோசிச்சு பாரு. இப்ப எனக்கு வந்து ஒரு 6 கார்பன் மாலிக்யூல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, C6H12O6 இருக்குன்னு வச்சுக்கோ. இதுக்கு எனக்கு எத்தனை O2 வேணும்? 6 O2 வேணும். கரெக்டா? அப்பதான் எனக்கு 6 CO2 வெளியே வரும். கரெக்டா? பிளஸ் H2O அதெல்லாம் வரும். அது இருக்கட்டும், ஒரு X நம்பர் ஆஃப் H2O வரும். ஓகே, எனக்கு இங்க 6 O2 வந்துருச்சு, இங்க 6 CO2 வந்துருச்சு. ஓகே, சோ அப்போ எனக்கு ரெஸ்பிரேட்டரி கோஷன் நீ போட்டு பாரு. RQ ஈக்குவல்ஸ் டு எவ்வளவு CO2 எவால்வ் ஆயிருக்கு? 6 டிவைட் பை எவ்வளவு O2 கன்சியூம் ஆயிருக்கு? 6.
ஈக்குவல்ஸ் டு 1. புரியுதா? கம்ப்ளீட் ஆக்சிடேஷன் நடந்துருச்சுன்னா உனக்கு ரெஸ்பிரேட்டரி கோஷன்டோட வேல்யூ என்னவாயிரும்? 1 ஆயிரும். ஓகேவா? உனக்கு மோஸ்டா கார்போஹைட்ரேட்ஸ்ல 1 இருக்க சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஓகே, நம்மளோட அந்த குளுக்கோஸ்ல 1 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதே இது நம்ம வந்து இஃப் வி டேக் திங்ஸ் லைக் நம்மளுடைய ஃபேட்ஸ் எல்லாம் எடுத்தோம்னு வச்சுக்கோங்க. இஃப் வி டேக் ஃபேட்ஸ், நம்மளுடைய RQ எப்படி இருக்கும்? இட் இஸ் லெஸ் தேன் 1. ஓகேவா? இட் இஸ் லெஸ் தேன் 1. RQ is less than 1. ஓகேவா? ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து என்ன கொடுத்திருப்பாங்கன்னா வந்து ட்ரைபால்மெட்டின் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அதுக்கு RQ வந்து 0.7. ஓகேவா? எக்ஸாம்பிள் ட்ரைபால்மெட்டின் ஆர் டைபால்மெட்டின் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ட்ரைபால்மெட்டின் ஃபேட்டி ஆசிட். இதோட ஃபார்முலா கேட்டீங்க அப்படின்னா C51 H98 O6. எவ்வளவு சிம்பிளான ஃபார்முலால C51 H98 O6. ஓகேவா? இதுதான் ட்ரைபால்மெட்டின். இந்த ட்ரைபால்மெட்டினுக்கு நீங்க எத்தனை ஆக்சிஜன் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 145 ஆக்சிஜன் மாலிக்யூல்ஸ் O2 மாலிக்யூல் வேணும். ஓகேவா? இதுல இருந்து நம்மளுக்கு எவ்வளவு CO2 வரும்? 102 CO2 வரும். மிச்சது நம்மளுக்கு தேவையில்லை. ஓகேவா? பிளஸ் XH2O அது எவ்வளவு நீங்க பாத்துக்கோங்க. பிளஸ் நம்மளுக்கு எப்படி இருந்தா ரெஸ்பைர் ஆனாலே எனர்ஜி வரப்போகுது. கரெக்டா? ஆமா, எனர்ஜி. சோ இப்போ இதுக்கு நீங்க ரெஸ்பிரேட்டரி கோஷன் கால்குலேட் பண்ணி பாருங்க. RQ எவ்வளவு வரும்? எவ்வளவு CO டெவால்வ் ஆயிருக்கு? 102 டிவைடட் பை எவ்வளவு ஓட்டு தேவைப்பட்டிருக்கு? 145. ஸோ கால்குலேட்டர்ல டிவைட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் நியர்லி 0.7. ஓகேவா? இதுதான் ட்ரைபால்மெட்டினுடைய ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட். ஓகேவா? ட்ரைபால்மெட்டினோட ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட். சரி, ஆஹா, நல்லா இருந்தது. ஓ, இங்க பென் சைஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகே, டன். பெர்ஃபெக்ட். சேஞ்ச் ஸ்டைல் ரெட் டன். சரி, ஓகே. ஃபேட்ஸ்க்கு ஓகே. இப்போ புரோட்டீன்ஸ் எடுத்தோம்னா புரோட்டீன்ஸ்க்கும் கொடுத்துருக்காங்க ஒரு இன்ஃபர்மேஷன். என்ன ப்ரோ இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா புரோட்டீன்ஸ்க்கு 0.9 இருக்கும்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? புரோட்டீன்ஸ்க்கு 0.9. ஓகேவா? ரஃபா சொல்றாங்க. புரோட்டீன்ஸ்க்கு இட் வில் பி அரௌண்ட் 0.9. ஓகேவா? இந்த 3 இது நீங்க தெரிஞ்சுதான் ஆகணும். ரெஸ்பிரேட்டரி கோஷன் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஃபேட்ஸ்க்கு வந்து RQ வந்து 1க்கு கீழே இருக்கும். அண்ட் ட்ரைபால்மெட்டினுக்கு 0.7. ட்ரைபால்மெட்டினோட அது கெமிக்கல் ஃபார்முலா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? மேபி உங்களுக்கு கொடுத்துடலாம். உங்களுக்கு வந்து ஆக்சிடேஷன் ஆஃப் ட்ரைபால்மெட்டின்ல எது வந்து அந்த ரியாக்ஷன் கரெக்டான ரியாக்ஷன் அப்படின்னு கேட்டுட்டு கீழே உங்களுக்கு இதுல வந்து வேற வேற நம்பர்ஸ் கொடுத்துருக்கலாம். C51 ஒன்னு கொடுத்துருக்கலாம், C15 ஒன்னு கொடுத்துருக்கலாம், C98 கொடுத்துருக்கலாம், H51 கொடுத்துருக்கலாம். ஓகேவா? ஸோ அது மாதிரி குழப்பி கொடுத்துருக்க சான்சஸ் இருக்கு. ஸோ இதையும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? H2O கூட நீங்க தேவையில்லை, அவ்வளவா உங்களுக்கு இதுலலாம் மாத்த மாட்டான். ஓகேவா? அப்படியே தேவைப்பட்டாலும் நீங்க சிம்பிளா யோசிக்க வேண்டிய ஒரே விஷயம், இங்க எத்தனை H இருக்குன்னு பாரு. 98 H இருக்கா? ஆமாம் ப்ரோ. அப்போ இங்கேயும் 98 H2O வந்துடும். ஓகேவா? அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? 98 H, இங்க 98 H2O வந்துடும். நம்மளுடைய பழைய NCERT-ல இப்படிதான் இருக்கும். காரணம் வந்து உங்களுக்கு NCERT-ல பேலன்ஸ்டு ரியாக்ஷன் எப்படி திரும்ப கொடுத்துருப்பான்? இதை வந்து ரெண்டு மாலிகுல் எடுத்திருப்பாங்க. ஓகேவா? பேலன்ஸ்டு ரியாக்ஷன் எடுக்கும்போது 2 மாலிகுல் எடுத்திருப்பாங்க. ஸோ இங்க 98ங்கிறப்ப இங்க 98 வந்துடும். ஓகேவா? 98 H2O வந்துடும். சரி, ஸோ இதோட ரெஸ்பிரேட்டரி கோஷன் 0.7, புரோட்டீன்ஸ்க்கு 0.9 இருக்கும். ஓகேவா? ஓகே. இப்போ வாங்க நம்மளுடைய NCERT ரீடிங் அண்ட் இதோட இன்னைக்கு செஷனையும் முடிச்சிடலாம். ஓகேவா? கரெக்டா 1 hour கிட்ட தான் வர மாதிரி இருக்கு. பட் பரவாயில்ல, நம்மளுக்கு அந்த ஆர்கனைஸ்டு வேலை நம்ம லெக்சர்ஸ் இருக்கணும். ஸோ அதனாலதான் இப்படிலாம் பண்றது. குளுக்கோஸ் இஸ் ஃபேவர்ட் பை சப்ஸ்ட்ரேட். ஃபேவர்ட் சப்ஸ்ட்ரேட் ஃபார் ரெஸ்பிரேஷன். குளுக்கோஸ் தான் மெயின்லி ஃபேவர்ட். ஓகேவா? Okay, all carbohydrates are usually first converted into simple sugars like glucose before they are used for respiration. Other substrates can also be respired. மிச்சம் இருக்கிற சப்ஸ்ட்ரேட்டையும் ரெஸ்பைர் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே. பட்
then they do not enter the respiratory pathway the first step. அதுங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல எல்லாம் உள்ள வராது. ஓகேவா? சி ஃபிகர் இந்த இருக்குல்ல, இந்த ஃபிகரை பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம அப்புறம் பார்ப்போம். வெயிட் பண்ணுங்க. Fats would need to be broken down into glycerol and fatty acids. சொன்னா fats வந்து glycerol and fatty acid உடைஞ்சிரும். இந்த fatty acids respirate first be degraded into acetyl CoA. இதுங்கள acetyl CoA மாத்தி இது acetyl CoA அந்த ஸ்டெப்புக்குள்ள வந்துரும். ஓகேவா? and enter the pathway. சரி, glycerol எந்த இடத்துல வரும்? நம்மளுடைய glycerol வந்து enters the pathway in PGAL. சாரி, இது நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஃபேட்டி ஆசிட்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஸோ கிளிசரால் போடணும்ல. எஸ், வெயிட் அ செகண்ட். இது ஃபேட்டி ஆசிடுக்கு. நம்மளுடைய கிளிசரால் பார்த்தீங்கன்னா எங்க? நம்மளுடைய கிளைகோலிசிஸ்ல. நான் ஸ்ட்ரைட்டா கிளைகோலிசிஸ்ல போட்டுட்டா. ஓகே, பிஜிஏஎல் ஸ்டெப்புக்கு உள்ள வரும். சரியா? நம்மளுக்கு இந்த ஒரு விஷயம் ஞாபகம், இந்த 5th ஸ்டெப்ல நம்ம வந்து ஒரு விஷயம் பார்த்தோம் தெரியுமா? 2 இது வரும், ட்ரையோஸ் பாஸ்பேட்டா 2 மாலிகுல் வரும், ஐசோமரைஸ் ஆகி உள்ள வரும்னு பார்த்தோம் தெரியுமா? ஆமாம் ப்ரோ, எஸ். அதுலதான் இதுங்க உள்ள இறங்கும். ஓகேவா? வேணா ஒண்ணு பண்ணுவோம். கிளைகோலிசிஸ்ல நம்மளுக்கு பிஜிஏஎல் வருதா? எஸ். ஸோ அந்த பிஜிஏஎல் அண்ட் இங்க டைஹாப் வருமா? டைஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட். அந்த டைஹாப் இந்த கண்டிஷன்ல தான் நம்மளுக்கு எது உள்ள வருது? நம்மளுடைய கிளிசரால் உள்ள வருது. ஓகேவா? ஓகே, சாரி, அதை நான் போட மறந்துட்டேன். எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃபார் தட். ஓகே, ஆஃப்டர் தட் ப்ரோட்டீன்ஸ் would be degraded by proteases. புரோட்டீன் எது பண்றது தான் புரோட்டியஸோட வேலை. ஓகேவா? இன்டு இண்டிவிஜுவல் அமினோ ஆசிட்ஸ் ஆஃப்டர் டிஅமினேஷன். அதாவது அமினோ ஆசிட்ஸா வர்றது பேர் தான் டிஅமினேஷன் சொல்லுவோம். டிபெண்டிங் ஆன் தி ஸ்ட்ரக்சர். ஓகேவா? இதுக்கு அடுத்து டிஅமினேஷன் நடந்ததுக்கு அப்புறம் டிபெண்டிங் ஆன் தி ஸ்ட்ரக்சர் அட் சம் ஸ்டேஜஸ் வித் இன் தி கிரெப்ஸ் சைக்கிள் ஆர் ஈவன் அஸ் பைருவேட் ஆர் அசிட்டைல் CoA. புரோட்டீன் மட்டும் ஒரு ஸ்பெஷல் கண்டிஷன் ஆகு, அதுங்களோட ஸ்ட்ரக்சரை பொறுத்து. ஓகேவா? இது நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டயக்ராம்ல ஜஸ்ட் கொடுத்தது அசிட்டைல் CoA, சாரி பைருவிக் ஆசிட்ல வர மாதிரி தான் கொடுத்துருப்பான். பட் இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க, இதுங்க எதர் கிரெப்ஸ் சைக்கிளையும் இதாகலாம், இல்ல அசிட்டைல் CoAவாகவும் உள்ள வரலாம். ஓகேவா? டிஅமினேஷன் நடந்ததுக்கு அப்புறம் அதோட ஸ்ட்ரக்சரை பொறுத்து இது வேரி ஆகும். ஓகேவா? ஓகே. Since respiration involves breakdown of substrates, the respiratory pathway has traditionally been considered a catabolic pathway. Catabolismனாலே breaking down தான். ஓகேவா? And the respiratory pathway has a catabolic pathway. ஓகே, அந்த pathway ஒரு catabolic pathway பார்க்கணும். But it is important to note, bolic வருதா? catabolic and anabolic ரெண்டு இருக்கு. ரெண்டுமே சேர்ந்தது தான் amphibolic. ஓகேவா? ஓகே. At which points in the respiratory pathway different substance would enter. எந்தெந்த பாயிண்ட்ல வேற வேற சப்ஸ்டேட் உள்ள என்டர் ஆகுதோ, if they were to be respired and used to derive energy. அதே மாதிரி இங்க பாரு, எந்தெந்த பாயிண்ட்ல உள்ள வருதுன்னு நினைக்குதோ அதே பாயிண்ட்ல இருந்து they would be withdrawn from the respiratory pathway for synthesis of the substrates. அதாவது இப்ப நம்ம கிளிசரால் உள்ள வருதுன்னு வச்சுக்கோங்க, பிஜிஏல அந்த ஸ்டெப்புக்குள்ள வரும். இஃப் இன் கேஸ் உனக்கு கிளிசரால் நீ உடம்புல ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா திரும்பி இந்த பிஜிஏல நடுவில் வந்து உருவிடும். ஓகேவா? இதை நடுவில் வந்து உருவி இதை கிளிசரால் சிந்தசிஸ்க்கு நம்ம ஹெல்ப் பண்றதுக்கு கொண்டு போயிரும். ஓகேவா? சிம்பிள். அந்த ஃப்ரெண்ட் நம்மளுக்கு தேவைப்படுறப்ப நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணா, சோ இப்போ அவனுக்கு தேவைங்கிறப்ப நம்ம அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்ல, அந்த கான்செப்ட். ஓகேவா? ஓகே. ஹென்ஸ் fatty acids would be broken down to acetyl CoA before entering the respiratory pathway when it is used as a substrate. But when the organism needs to synthesize fat, இப்போ நமக்கு எக்ஸஸா ஃபுட் வருது, நான் ஃபேட் சிந்தசிஸ் பண்ணணும்னா இந்த acetyl CoA would be withdrawn from the respiratory pathway. ரெஸ்பிரேட்டரி பாத்வேல இருந்து நான் acetyl CoA வித்ட்ரா பண்ணி அதை நான் ஃபேட் சிந்தசிஸ்க்கு யூஸ் பண்ணிக்குவேன். ஓகேவா? ஹென்ஸ் தி ரெஸ்பிரேட்டரி பாத்வே கம்ஸ் இன்டு பிக்சர் போத் டியூரிங் பிரேக் டவுன் அண்ட் சிந்தசிஸ். இந்த சிந்தசிஸ் தான் நம்ம வந்து ஆனபாலிசம்னு சொல்லுவோம். ஓகேவா? இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? we call it anabolism. சாரி, anabolism. ஓகேவா? பிரேக் அதாவது சிந்தசிஸ், அதுங்களை எல்லாத்தையும் கேதர் பண்ணி கொண்டு வரது, பெரிய மாலிகுலா மாத்துறது anabolism. ஓகே. Similarly, during breakdown and synthesis of protein too, அதே மாதிரி எல்லாத்துக்குமே சொல்றாங்க. ஓகேவா? ஓகே. breaking down process within the living organisms called catabolism and synthesis is anabolism. கொடுத்திருக்காங்களா? அந்த இருக்கா anabolism. okay, so because the respiratory pathway is involved in both anabolism and catabolism, ரெண்டு வேலி இது இன்வால்வ் ஆயிருக்கிறதுனால இது நம்ம என்னன்னு சொல்லுவோம்? amphibolic pathway. it is not either catabolic and not either anabolic, but it is amphibolic. ரெண்டுமே. ஓகேவா? ஓகே, டயக்ராம் கொடுத்துருங்க பாருங்க.
நீங்க இவ்வளவு தூரம் இங்க மேல கொடுத்ததை இந்த நீங்க டயக்ராம் பார்த்தாலே புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ ஐ வுட் சே தட் அவ்வளவு தூரம் நீங்க ரீட் பண்ணதோட இந்த டயக்ராம் பாருங்க போதும் நான் சொல்லுவேன். ஓகேவா? நல்லா கவனிச்சு பாரு. கார்போஹைட்ரேட் இருக்கு, அது வந்து சிம்பிள் சுகர்ஸா பிரேக் ஆயிருச்சு. ஓகே, இதுல இருந்து நம்மளுக்கு எல்லா ஸ்டெப் மூலமா நம்மளுக்கு என்ன ஸ்டெப் வந்திருக்கீங்க? டைஹெப் அண்ட் கிளிசரால், பிஜிஏஎல். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டெப்ல நம்மளுடைய கிளிசரால் மட்டும் உள்ள வரும். ஓகேவா? இதுல வந்து இவங்க தப்பு பண்ணிருக்காங்க, பேசாம ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. லெட் மீ டூ ஒன் திங். ஓகே, டன். இப்போ நான் என்ன பண்றேன், பென் சைஸை குறைச்சிக்கிறேன். வெயிட் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ உங்களுக்கு கிளீனா புரியும், குழப்பாது. ஓகே, டன். ஸோ இப்போ கவனிங்க, நம்மளோட கிளிசரால் இந்த ஸ்டெப்ல உள்ள வந்துருச்சு. ஓகேவா? கிளிசரால் என்டர்ஸ் அண்ட் டைஹேப் இந்த 5th ஸ்டெப்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டெப்ல உள்ள வந்துடும். ஓகேவா? ஓகே, நம்ம ஃபேட்டி ஆசிட் எங்க வருது? நம்மளுடைய அசிட்டைல் கோயிங்கிற ப்ராசஸ்ல வருது. அமினோ ஆசிட்ஸ் ஆஃப்டர் டிஅமினேஷன் அதோட ஸ்ட்ரக்சரை பொறுத்து எதிர் பைருவிக் ஆசிட்ல வரலாம், அசிட்டைல் கோயில வரலாம், ஆர் ஸ்கிரெப் சைக்கிள்ல வரலாம். ஓகேவா? ஓகே, அடுத்து ரெஸ்பிரேட்டரி கொஷன். ரெஸ்பிரேட்டரி கொஷன்னா என்னது? ரேஷியோ ஆஃப் வால்யூம் ஆஃப் CO2 evolved to volume of O2 consumed. CO2 evolved by O2 consumed. ஓகேவா? ஓகே. தி ரெஸ்பிரேட்டரி கொஷன் டிபெண்ட்ஸ் அப்பான் தி ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்டேட். எஸ், நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். புரோட்டீனுக்கு ஒரு மாதிரி வருது, கார்போஹைட்ரேட்க்கு ஒரு மாதிரி வருது, ஃபேட்ஸ்க்கு ஒரு மாதிரி வருது. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்டேட். when carbohydrates are used as substrate and are completely oxidized, அது கம்ப்ளீட்டா ஆக்சிடைஸ் ஆனால் அதோட ரெஸ்பிரேட்டரி கொஷன் 1 இருக்கும். ஓகேவா? பிகாஸ் எவ்வளவு ஓட்டு உள்ள வந்துச்சோ அதே அளவுக்கு CO2 தான் வெளியே போயிருக்க போகுது. ஓகேவா? ஓகே, இது வந்து நம்மளுடைய குளுக்கோஸ்க்கு கொடுத்துருக்காங்க. சரியா? ரெஸ்பிரேட்டரி கொஷன் 1. இதே இது நீ பாத்தீங்கன்னா ட்ரைபால்மிட்டின் அப்படிங்கக்கூடிய அந்த ஃபேட்டி ஆசிடுக்கு எவ்வளவு வருது பாரு, 51 C51 H98 O6 ரெண்டு மாலிகுல் எடுத்திருக்காங்க. பேலன்ஸ்டு ரியாக்ஷன். ஸோ இங்க 145 O2 102 CO2 வரும். நீ 102 டிவைட் பை 145 போட்டினா யூ வில் கெட் அரௌண்ட் 0.7. ஓகேவா? ஓகே. when proteins are the respiratory substrate you will get 0.9. ஓகேவா? 0.9 வரும் புரோட்டீன்ஸ்க்கு. சரி, what is important to recognize is that in living organism respiratory substrates are often more than one. நம்மளுக்கு இது ஒண்ணுதான் ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்டேட்லாம் சொல்ல முடியாது, நிறைய ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்டேட் இருக்கு. ஓகேவா? பியூர் புரோட்டீன்ஸ் ஆர் ஃபேட்ஸ் ஆர் நெவர் யூஸ்ட் அஸ் ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்டேட். நம்மளுக்கு பியூர் புரோட்டீனோ இல்ல பியூர் ஃபேட்டியோ யூஸ் பண்ண முடியாது. பட் இன்ஸ்டெட் இப்போ புரோட்டீன்னா அதை அமினோ ஆசிட்ஸ் பிரேக் பண்ணி டிஅமினேஷன்லாம் பண்ணி அதுக்கப்புறம் உள்ள வரணும். ஃபேட்ஸ்னா ஃபேட்டி ஆசிட் ஒரு கிளிசராலா பிரேக் பண்ணி அதுக்கப்புறம் உள்ள வரணும். ஓகேவா? ஓகே. ஸோ வாங்க சம்மரி ரீட் பண்ணுவோம். ETS மட்டும் நம்ம இன்னும் பார்க்கல. ஓகேவா? அதை நெக்ஸ்ட் லெக்சர்ல பார்த்துடலாம். பிளான்ஸ் அண்ட் லைக் அனிமல்ஸ் ஹேவ் நோ ஸ்பெஷல் சிஸ்டம் ஃபார் பிரீத்திங். ஓகே, ஸ்டொமேட்டா லென்டிசெல்ஸ் அலோ தி கேஸ். சாரி, இதில் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான் அண்டர்லைன் பண்ணணும். ஓகேவா? Almost all living cells in plant cells have their surface exposed to air. The breaking of carbon-carbon bonds of complex organic molecules by oxidation leading to release of a lot of energy is called cellular respiration. Glucose is the favorite substrate. Okay, fats and broken energy. Initial step வந்து cytoplasmல நடக்கும். Okay, series of enzyme catalyst process. This process is called glycolysis. Fate of pyruvate depends on the availability of oxygen. இந்த பைருவேட் அப்புறம் என்ன நடக்கணும், என்ன ப்ராசஸ்க்குள்ள போகணும் அப்படிங்கிறது it is டிசைடட் பை ஆக்சிஜன் தான். ஓகேவா? அந்த ஆக்சிஜன் இருந்துச்சுன்னா ஆரோபிக்கா போகும், ஆக்சிஜன் இல்லைன்னா ஆனரோபிக் போயிடும். ஓகே, அண்டர் ஆனரோபிக் கண்டிஷன் நம்மளுக்கு லாக்டிக் ஆசிட் ஃபெர்மெண்டேஷன் இருக்கு, ஆல்கஹாலிக் ஃபெர்மெண்டேஷன் இருக்கு. ஓகே, ஃபெர்மெண்டேஷன் மோஸ்டா வந்து ப்ரோகேரியட்ஸ்ல நடக்கும். ஓகேவா? அண்ட் யூனிசெல்லுலர் யூகேரியட்ஸ்ல நடக்கும். சரி, அண்ட் இன் ஜெர்மினேட்டிங் சீட்ஸ் திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஜெர்மினேட்டிங் சீட்ஸ்ல நம்மளுக்கு ஃபெர்மெண்டேஷன் நடக்கும். சரியா? மேபி கொஸ்டின் கேட்டாலும் கேட்கலாம். In eukaryotic organism, aerobic respiration occurs in the presence of oxygen. Pyruvic acid transported into COA, okay, into mitochondria. அங்க இருந்து ஆகுது. Okay, Krebs cycle, matrix of mitochondria, NAD+ இதெல்லாம் ஃபார்ம் ஆகுது. The energy in these molecules as well as NAD+ are synthesized during this accomplished. இதுக்கு அடுத்து electron transfer system வந்துருச்சு. Okay, this is called oxidative phosphorylation. Okay, the respiratory pathway is an amphibolic pathway. It involves both anabolism and catabolism. Okay, இது வரைக்கும் நம்ம படிச்சது தான் அப்படியே கொடுத்துருக்காங்க.
ஓ ஆஹா, எனக்குனே வருதா? சாரி கைஸ். பிடிஎஃப் வந்து கொஸ்டின் உள்ள பிடிஎஃப் நான் எடுக்கலன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நான் பழைய பிடிஎஃப் எடுத்துட்டு வந்தேன், அப்டேட் பண்ண பிடிஎஃப் எடுக்கல. ஸோ எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஸோ கொஸ்டின்ஸ் இல்லை. சரி ஓகே. எப்படி நாளைக்கு எலக்ட்ரான் டிரான்ஸ்பர் சிஸ்டம் ஒரு சின்ன கான்செப்ட் தான். ஓகேவா? எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. இங்கே ஆரம்பிச்சு இங்கே முடிஞ்சிருது. ஓகேவா? ஸோ ஒரு 1 பேஜ் கான்செப்ட் மாதிரி தான். ஸோ அதை டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு நிறைய கொஸ்டின்ஸ் ட்ரை பண்ணலாம். ஓகேவா? அண்ட் இந்த ஏடிபி சிந்தசிஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் படிச்ச வரைக்கும் யாரும் சொல்லி தரல. ஓகேவா? நான் உங்களுக்காக எக்ஸ்ட்ராவா ஒரு ஜேர்னல், 2-3 ஜேர்னல்ஸ், 3 to 4 ஜேர்னல்ஸ் நான் ரெஃபர் பண்ணி அதுக்கப்புறம் தான் எனக்கு இது தெரிய வந்துச்சு. ஸோ உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். இது யாருக்குமே தெரியாதுன்னு நான் சொல்ல வரல, பட் ஜென்ரலா இது யாரும் வந்து அவ்வளவு டீட்டெயில்டா இதை சொல்ல மாட்டாங்க. ஓகேவா? இது நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஷனாவே இருக்கும். ஓகேவா? ஸோ அதனாலதான் சரி ஓகே, கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருக்கக்கூடாது, அதையும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுங்கிறதுக்காக ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனா கொடுத்தேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா அதையும் கொஞ்சம் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகேவா? ஓகே. அண்ட் உங்களுக்கு எல்லாமே என்சிஆர்ல கொடுத்த மாதிரி சும்மா ஃப்ளோ சார்ட்டா வரிசையா போடாம அது எத்தனை கார்பன் மாலிகுலுங்கிறதையும் நான் மென்ஷன் பண்ணி போட்டிருக்கேன். ஓகேவா? ஐ ஹோப் யூ கைஸ் லைக் தட் ஆல்சோ. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இவ்வளவு தூரம் பொறுமையாக உட்காந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி. அண்ட் லெக்சர் வந்து ரொம்ப சின்ன லெக்சர் தான், பரவாயில்ல இருக்கட்டும். எப்பவுமே நான் சொல்றது, ப்ளீஸ் லைக் டு வீடியோ, சப்ஸ்கிரைப் டு சேனல் அண்ட் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தட் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும், உங்களுக்கு இன்னும் புதுசா எனர்ஜெட்டிக்கா எக்ஸைட்டிங்கா ஏதாவது கொண்டு வரணும்னு தோணும். ஹோப் யூ கைஸ் வில் டு தட். அண்ட் உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் சரி, கொஸ்டின் இருந்தாலும் சரி, ஃபீட்பேக் இருந்தாலும் சரி, கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நான் எப்போ பாக்குறேனோ கண்டிப்பா அட் தட் டைம் ஐ வில் ரிப்ளை டு தட் கமெண்ட். ஓகேவா? ஓகே பாய். நாளைக்கு கொஸ்டின்ஸோட இடிஎஸ் முடிக்கிறோம், ரெஸ்பிரேஷன் அண்ட் பிளான்ஸ் சாப்டர் முடிக்கிறோம். ஓகேவா? ஓகே பாய்.